வணக்கம். தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் கேப்டன் முருகையன் அரங்கில் 11/3/2026 புதன்கிழமை காலை கல்லூரி முதல்வர் முனைவர் மு. சுமதி அவர்கள் தலைமையில் தொல்லியல் கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கிற்கு வந்திருந்தோரை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்துறை இணை பேராசிரியருமான முனைவர் ப. ராசமாணிக்கம் அவர்கள் வரவேற்றார். தமிழ்துறை தலைவர் முனைவர் இரா. சாந்தி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் சோ. கண்ணதாசன் அவர்கள் அறிமுக உரையாற்றினார். கருத்தரங்கின் நிறைவில் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் த. இளஞ்செழியன் அவர்கள் நன்றி கூறினார். இக்கருத்தரங்கில் வரலாறும் தொல்லியல் அகழாய்வு புலப்பாடுகளும் எனும் தலைப்பில் இந்திய இயற்கை மற்றும் கலை பண்பாடு பாதுகாப்பாளர் முனைவர் சி. கோ. தெய்வநாயகம் அவர்கள் நிகழ்த்திய உரையினையும், தொல்லியல் அகழாய்வுகள் வழியே அறியப்படும் தமிழர் பண்பாடு எனும் தலைப்பில் தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசினர் மகளிர் கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே. ஆர். சிவராமகிருஷ்ணன் அவர்கள் நிகழ்த்திய உரையினையும் கண்டு கேட்டு மகிழ தங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாள். அனைவருக்கும் வணக்கம். மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வன் உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறேன். பியூசி நான் இங்கே தான் படித்தேன். 68-69 கேப்டன் முருகையன் அப்ப பிரின்சிபல். அந்த கம்பீரமான ஒரு தோற்றத்தை இப்ப அப்படியே மனக்கண்ணு முன்னாடி எனக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. ரொம்ப காலம் ஆச்சு. நான் பிசிக்ஸ் கிளாஸ் இங்கதான் அட்டன் பண்ணேன். இது ஒரு கேலரி. இந்த கேலரி கிளாஸ்ல தான் கேப்டன் தர்மலிங்கம் பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அவர் எங்களுக்கு எடுப்பார். நான் தமிழ் மீடியத்திலேருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்குள்ளார வந்த நேரம் வகுப்பு புரிந்தும் புரியாமலும் இருக்கும் பாதி. ஏன்னா முழுக்க அவங்கெல்லாம் அந்த காலத்துல ஆங்கிலத்தில் உரையாடிட்டு இருப்பாங்க. அதுவும் பிசிக்ஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதிகமா இருக்கும். நான் தமிழ்ல படிச்சு வந்தவன். கரந்தை உமாமகேஸ்வரனார் பள்ளிக்கூடத்துல நான் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று இது உள்ளார வந்தேன். அப்ப கேப்டன் முருகையன் இன்டர்வியூ வச்சுதான் செலக்ட் பண்ணுவாங்க பியூசி. அப்ப ஒரு பத்தி ஆங்கிலத்துல அந்த சேர்க்கை விவரங்களை கொடுத்து இதை அப்படியே என்ன படிச்சு என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லு அப்படின்னு. அதை நான் சொல்லுகின்ற பொழுது எரேசர் என்ற ஒரு சொல் இருந்துச்சு. வருகின்ற பொழுது நீங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள், வருகின்ற பொழுது நோட்டு புத்தகம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரப்ப எரேசர் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சொல் அதுல இருந்துச்சு அந்த ஆங்கிலத்துல. நான் ஆங்கிலத்திலயும் அங்க எல்பின்னு இருந்தாரு அந்த ஸ்கூல்ல. ரொம்ப அருமையான பேராசிரியர். நான் பி. சுந்தரமூர்த்தின்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் 6ஆம் கிளாஸ்ல எனக்கு 7ஆம் கிளாஸ்ல எடுத்த அந்த வகுப்புகள்லாம் இன்னும் அப்படியே பதிவா இருக்கு நினைவுல. ஏன்னா வகுப்புல அந்த மாதிரி நாங்க கேட்ட பொழுதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எல்லாம் நின்று பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு திறமையை இறைவன் கொடுத்திருக்கேன். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் நடத்துறாரு பி. சுந்தரமூர்த்தி. உடனே அந்த பிளாக் போர்ட்ல படம் வரைஞ்சிருவாரு. வேர்ட்ஸ்வொர்த் நடந்து போறது மாதிரியும் அந்த டேஃபடில்ஸை பார்க்கறது மாதிரியும், பக்கத்துல ஒரு லேக்ல அந்த வேவ்ஸ் அப்படியே டான்ஸ் ஆடுறது மாதிரியும், அந்த காற்று வீசுறது மாதிரியும் ஒரு அழகான ஒரு மலைச்சாரல். I wandered lonely as a cloud that floats and I overwheels the hills. When all at once I saw a crowd, a host of golden daffodils. அந்த சந்தக்குழி கூட அவர்கள் சொல்லி தந்தது 6ஆம் கிளாஸ்ல உன்னிப்பா கேட்டதுக்கு இன்னும் அப்படியே மனசுக்குள்ள இருக்கு. அந்த ஆங்கிலத்தை நான் இங்கிலீஷ்காரங்களுக்கு இங்கிலாந்துல ஒரு இங்கிலீஷ் வாத்தியாரா இருந்து சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இந்த மண்ணிலிருந்து போனவன் தான் இங்கிலீஷ் நாட்டு இங்கிலாந்தினுடைய எலிசபெத் மகாராணிக்கு அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவங்க யாரு தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ் தேசத்துல இங்கிலீஷ் மகாராணி எலிசபெத் இப்ப இறந்து போனாங்களே அந்த அம்மையாருக்கு
அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவன், கிளாசிக்கல் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவன் ஒரு தமிழன். அவன் வாரிசு நீங்க, அவன் வாரிசு நீங்க புரிஞ்சுங்க. நீங்க யாரும் இல்ல, உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கு, தொல்லியல் வரலாறு, அதுதான் உங்களுக்கு சொல்லுது. உங்களுக்கு you have a heritage, you have a lineage. உங்களுக்கு ஒரு நீண்ட வரலாறும் ஒரு மரபு சார் பெருமையும் இருக்கு. சொல்லி கொடுத்தவன் தஞ்சாவூர்காரன். நான் தஞ்சாவூர் மாவட்டம் சொல்றேன், அவன் கும்பகோணம் தான். கும்பகோணத்துக்கு பிறந்தால வழங்கம்மான். வழங்கம்மான்ல பிறந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல அழைக்கப்பட்டு முதல் துணைவேந்தராக இருந்தவர். மிகப்பெரிய ஆளுமை, இந்திய சரித்திரத்துல மிகப்பெரிய ஆளுமை, மாடர்ன் ஹிஸ்டரியில. அவருக்கு சில்வத்தன் சீனிவாச சாஸ்திரின்னு சொல்லுவாங்க. ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி. அவன் பிறந்து வளர்ந்து மண்ண அறிவு திறமையில நமக்கு இணையாக எவனும் கிடையாது. அது பொன்னி நதி கொடுக்கக்கூடிய தண்ணீர் வளம். பொன்னின்னு அதனாலதான் பேரு. அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருந்து இந்த கல்லூரியில நான் படித்த நிலையில என்னை வந்து ஒரு ஆசிரியனாக கருதக்கூடிய பேராசிரியர்கள் குழுவி இருக்கிறீர்கள். அதுவும் குறிப்பாக முனைவர் சாந்தி அவர்கள் இங்கே துறை தலைவராக இருந்து என்னை பற்றி சொன்னாங்க. என்னுடைய மாணவியின் நான் வந்து அறிவியல் குலத்து முதன்மையராக கட்டிடக்கலை துறை தலைவராக இருந்தேன். ஆனால் கரந்தை கல்லூரியில நான் ஒரு 12 ஆண்டு காலம் தமிழ் பேராசிரியனாக பணியாற்றினேன். தனித்தொரு கல்லூரி. என்னுடைய வகுப்புங்கிறது வந்து மாணவர்களுக்கு ஏற்றவாறு போகும். ஆனால் அதுல வந்து குறைபடாத, சிறுமைப்படாத அந்த வகுப்புகள் இருக்கும். ஆனால் பெரிய ஜாம்பவான்களுக்குடையதான் வந்து நான் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு. எங்க தகப்பனார் கோவிந்தராஜனாரோடு, பிறகு பாவலர் பாலசுந்தரனாரோடு, விருத்தாச்சலத்தோடு, காரைதாசன் சங்க இலக்கியங்களும் விருத்தாச்சலம். அவரை விட்டால் பேராசிரியர் விருத்தாச்சலம் முதல்வர். அண்மையில் இருக்கக்கூடியதுல நம்ம கோபாலையர் இருந்தாரு, கல்வி கடல். இவங்களை எல்லாம் சமநிலைப்படுத்தி சிவலிங்கனார், சி சுப்பிரமணியம், இவர்களுக்கெல்லாம் இணையாக வகுப்புகளை தமிழிலே இலக்கியங்களையும் இலக்கணத்தையும் சொல்லி தருகின்ற ஒரு நிலையில மிகப்பெரிய ஆளுமைகள்கிட்ட தமிழ் படித்த காரணத்தினால எனக்கு விஷயம் இருந்துச்சு அறிவு. அப்புறம் அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பினை இன்றைக்கு என்னுடைய மாணாக்கர் நிலையிலே இருந்து இன்றைக்கு இந்த தொல்லியல் கருத்தரங்கை மிக அருமையாக இந்த நிறுவனத்திலே ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ராஜமாணிக்கம் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் வாழ்த்துகிறேன். இரண்டாவதாக இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்த பெருமாட்டி முனைவர் சாந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கங்களும். இதனை ஏற்படுத்தி செய்து உங்களிடையே நான் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்த பேராசிரியர் சுமதியை, இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். நான்காவதாக என்னோடு உரையாற்றுவதற்கு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அன்பரும் என்னுடைய மாணாக்க நிலையில்தான். அவர் சிவராமகிருஷ்ணன், இப்பொழுது புதுவை ஆசிரியர் கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றுத்துறை ஆசிரியர். அவர்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி உரை சொல்லக்கூடிய சித்திரக்குடி, அங்கிருந்து ஒரு சிங்கம் ஒன்று புறப்பட்டு இருந்துச்சு, எங்களை எல்லாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப காலம். சித்திரக்குடி சிங்கம் ராமநாதன் அவருக்கு நிச்சயமா உறவினராக தான் இருப்பாரு. உடம்பு வாரம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் தெரியுது, கடகள வீரராக இருந்திருக்கணும் இவரு. ஆமா, அங்க வந்தோடனே பார்த்தோடனே பிரிஞ்சு பிடிச்ச அந்த கேரிகேச்சர் அப்படி இருக்கு பாடி. அப்புறம் என்ன அறிமுகம் செய்த நம்ம நண்பர் கண்ணதாசன் எனக்கு முன்னாடியே உட்கார்ந்துருக்காரு. கண்ணையனும் உட்கார்ந்துருக்காரு. கண்ணையன் எங்க கிளாஸுக்கு போயிருக்காரு. முதல் என்னுடைய மாணாக்கிய நிலைகள்ல இங்க பல பேராசிரியர்கள் இருப்பது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு. நான் இந்த நேரத்துல அவர்களை எல்லாம் பார்க்கிறேன், வணங்குகிறேன்.
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ரொம்ப அகன்ற ஒரு தலைப்பு. ஆனா நான் 12:40 முடிச்சிடணும். அதுதான் மரியாதை. பிள்ளைகளை அதுக்கு மேல காக்க வைக்கக்கூடாது. எல்லாம் தற்கால பிள்ளைகள், செல்போன் பார்க்கக்கூடிய, கம்ப்யூட்டர் பார்க்கக்கூடிய பிள்ளைகள், எல்லாம் கூகுள் மையத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், உங்களுக்கு தெரியாது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள். ஆனா எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அறிவு வருது. ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்ப 72 வயசு முடிஞ்சிருச்சு. போன வாரம் நான் மலேசியாவில் ராஜேந்திர சோழனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ்ல 3வது தடவை பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முதல் வாரம் வந்து கம்போடியாவில் இருந்தேன், சியம்ராக்ல, ஆங்கோர் வாட்ல இருந்தேன். இப்ப அடுத்தது வந்து இந்தோனேஷியா புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தோனேஷியால ஸ்ரீவிஜயா போயாகணும், ஏன்னா அதற்கான வேலை வந்துருச்சு. மிக முக்கியமான ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். இந்த வாழ்க்கையில நம்ம உடலுக்காக பல நேரங்கள் செலவு பண்ணிடுறோம். அதுக்கு வேண்டிய சுகங்களை கொடுக்குறோம். அதனால் சுகங்களை பெறுவதாக உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இந்த உயிருக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு பருவம் வருகின்ற பொழுது நீங்க நினைச்சீங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன தெரியுமோ அதுல வந்து ஏதாவது ஒரு பங்களிப்பு செய்துட்டு நம்ம மறைஞ்சிடணும். ஏன்னா எப்போ பிறந்தோமோ அன்றைக்கே ஒரு மறைவு என்பது திட்டமிடப்பட்டுருச்சு. அதுக்குள்ள என்ன செய்யறோம்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் நான் ஏதோ பார்த்தேன், சிந்திச்சேன், கொஞ்சம் புரியுது, அதுல சிலது எழுதுறேன். ஆனால் சுவடுகளோடு சான்று ஆதாரங்களோடு சொல்லணும். இந்த சான்று ஆதாரங்களை தான் இன்றைக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறாங்க இவர்கள். சொல்லியல் சுவடுகள் தான் நம்முடைய வரல் ஆறு. அதான் வரலாறு. வரல் ஆறு எப்படியெல்லாம் வருது? இன்னைக்கு ஈரான்ல என்ன பண்றான்னாக்கா ட்ரோன் அட்டாக் பண்றான், ஆன்கோயிங் இஷ்யூ. இதை வந்து பேட்டரியாக்கு வச்சு தடுக்கிறான் அமெரிக்கன்ஸ், இல்ல இஸ்ரேலிஸ் தடுக்கிறான். இதெல்லாம் ஹை டெக்னாலஜின்னு சொல்றாங்க. எதுல? உங்களுக்கு டிஃபென்சிவ் மெட்டீரியல்ஸ்ல ரொம்ப ஹை அட்வான்ஸ்டு சைக்காலஜிங்கிறாங்க. நான் சிவதானு பிள்ளைகளுடைய ஒரு நண்பர். அந்த சிவதானு பிள்ளை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைகள் கொஞ்சம் உற்று கேட்கணும். அதுவும் பையங்க பொண்ணுங்க இந்த காலத்துல ஷார்ப்பா கேட்டுக்கணும். இது கிடைக்காது உங்களுக்கு. சிவதானு பிள்ளைங்கிறவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆஃப் யுவர் பிரம்மோஸ். பிரம்மோஸ் ஏவுகணையை உருவாக்குறதுல அப்ப நம்முடைய அப்துல் கலாம் ஐயாவோடு உடனுக்கு தோளுக்கு தோளாக நின்று டிஆர்டிஓல அவர் வேலை பார்த்து பிரம்மோஸை கண்டுபிடிச்சு அதை நம்முடைய மறைந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்களுடைய காலத்துல அங்க ராஜஸ்தான்ல அண்டர் கிரவுண்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதனுடைய சக்சஸ பார்த்து நிறுவனவங்க. அதை கண்டுதான் இன்றைக்கு உலக நாடுகள் இந்தியாவையும் ஒரு மதிப்போடு பார்க்கின்றன. சயின்டிபிக் அட்டாமிக் சயின்டிபிக் சக்சஸ எந்த சூழ்நிலை குறிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அட்வான்ஸ்ட் அட்டாமிக் சயின்ஸ்ல சக்சஸ். அதுவும் ஒரு டிஃபென்சிவ்ல நம்ம ஒரு பொருளை தயார் பண்ணி வச்சிருக்கோம். இந்தியாவில் கையிருப்பு நிறைய இருக்கு. இப்ப பாதி உங்களுக்கு செய்தியில வரும், பாதி அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அதனாலதான் உனக்கு இன்றைக்கு ஒரு வல்லரசாக ஏறிக்கொண்டிருக்கிறது. வரவிட மாட்டேன்னு பல சக்திகள் அயல் நாடுகள்ல முயற்சி பண்ணுது. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில கருங்காலிகள் எப்பொழுதும் கோடாலி காப்புகள் உள்ளிருந்தே வேலை செய்யுது. அது ஒரு புறம். அது மேல்மட்டத்தில் எடுத்து பார்த்தாதான் தெரியும். இப்ப அவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ், அட்டாமிக் சக்சஸ நீங்க எந்த சொல்றீங்கன்னாக்க இது ஒரு வரலாற்று சாதனை. அவன் சயின்டிபிக்கா டெக்னிக்கலா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான். இதை நீங்க சாதாரணமா வரலாற்று சாதனை என்று சொல்லுகிறீர்களே, ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட். அப்ப வரலாறு என்பதனுடைய அந்த விழுமியத்தை புரிச்சீங்க. வரலாறு ஒன்றுதான் மனிதனுக்காக இருக்கக்கூடிய ஒரே பிரைடுன்னு சொல்லுவாங்க, பெருமை. அந்த ஒரு பிரைடு தான். அந்த பிரைடை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும்னாக்க உடனே வந்து தமிழாசிரியராக இருக்கு. நான் சயின்ஸ் ஃபேக்கல்டி டீனா கிட்டத்தட்ட 30 வருஷம் சர்வீஸ் போட்டவன். இன்டர்நேஷனல் இப்ப வந்து யுனெஸ்கோவுக்கு கன்சல்டண்டா இருக்கேன். ஆர்கிடெக்சர் கான்சன்ட்ரேட் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தை நான் மெயின் கான்ட்ரிபியூட்டராக சார் பெர்னாட் பில்லுடைய டீம்ல. அப்புறம் வெனிஸ் நகரத்து பாதுகாப்பு நான் ஒர்க் பண்ணேன். ரோமாபுரியில இருக்கக்கூடிய எல்லா மானுமெண்ட்லயும் என் கை இருக்கு.
சிஸ்டைன் சாப்பல்லையும் செயின்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரல்லையும் வேட்டிகன் சிட்டியில போப்பாண்டவர் என்னை தனியாக அழைத்து அவர் சார்பில் அழைத்து பாராட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய நண்பர்கள்ட்ட மட்டும் இல்லை, எந்த கூட்டத்திலையும் சொல்லுவேன். ஒரு காலத்துல நம்முடைய சீனிவாச சாஸ்திரி அந்த பிரிட்டிஷ் அதிகாரத்தில் இருந்த பெருமகன் சொன்னாரா, இந்தியா இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இங்கிலாந்து இஸ் டோட்டலி நத்திங் இஃப் இந்தியா இஸ் நத்திங் அப்படின்னா பதிலுக்கு பதில். அதே மாதிரி அண்ணாதுரை சொன்னதும் சொல்லுவாங்க. அது போல நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன், அமெரிக்கா இஸ் நத்திங் வித்தவுட் த பிரைன் இஸ் ஐ மீன் த பிரவுன் இஸ் பிரைன் அப்படின்னு. யுனெஸ்கோ எங்க பேசணுமோ அங்க பேசணும். உள்ளூர்ல ஒரு சண்டை தவள் கட்டிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. யுனெஸ்கோல அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தா இந்தியாவை டெவலப்பிங் கண்ட்ரி ஸ்டாப் தட் நான்சென்ஸ் அப்படின்னு எதிர்த்து நின்று சொன்னேன். அமெரிக்கா இஸ் நத்திங் வித்தவுட் த பிரவுனிஷ் பிரைன் ஆஃப் இந்தியன்ஸ் அப்படின்னு. இந்தியனுடைய மூல இல்லைனாக்கா உன் நாடு விதேச நாடுல 1700களில் கண்டுபிடிக்கப்பட்ட அண்மைய நாடு, அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என் நாடு பாரத நாடு, பழம்பெரும் நாடு, வீரதன் புகழ்வர் என் நினைவு அகற்றார். பழசுனாலே கொஞ்சம் டஸ்டியா தான் இருக்கும், டர்ட்டியா தான். பழசு இல்லையா, நீங்க கிளீனா வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த சொல்லியல் இருக்காரு. உடனே உங்களுக்கு இப்ப நாசாவிலையும் சரி, இன்னைக்கு இன்டர்நேஷனல் சயின்டிஸ்டும் சரி, 2 விதமாக கேலண்டர் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் கிமு கிபி அப்படிங்கிறதுல பழக்கப்பட்டு வந்துட்டீங்க. நாங்களும் அதிலேயே பயிற்றுவிக்கப்பட்டோம், திணிக்கப்பட்டோம். எனக்கு கேலண்டர் சிஸ்டமே கிடையாது. எனக்கு நாட்காட்டி உண்டா இல்லையா? வெள்ளக்காரன் சொல்லணுமா? நீங்க யூஸ் பண்ற கேலண்டர் சிஸ்டம் என்ன பேருன்னு தெரியுமா? முதல்ல அதுக்கு பேர் கிரிகோரியன் கேலண்டர் சிஸ்டம்னு பேரு. 16ஆம் நூற்றாண்டுல கிரிகோரி அப்படின்னு ஒரு போப்பாண்டவர். நான் போப்பாண்டவர் சமாதிகள் அத்துணைக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுவேன். செயின்ட் பீட்டர்ஸுடைய சமாதியை ஆராய்ச்சி பண்ண ஒரே இந்தியன். அங்கேயே பேப்பர் போட்டேன், அங்கேயே ரோம்லயே பேப்பர் போட்டேன். எனக்கு நல்லா தெரியும் அவன் கிரிகோரி என்ன பண்றான்னாக்கா, ஏற்கனவே அந்த யூரோப்ல இருந்து இன்னொரு கேலண்டரை தூக்கி எறியான். அதாவது கால கணக்கீட்டை தூக்கி எறியான். என்னடா இருக்குன்னா அகஸ்டியன் கேலண்டர். அகஸ்டியன் கேலண்டர் ஆபரேட்டட் பை ஆர் ஸ்டார்டட் பை ஆர் கம்போஸ்ட் பை அகஸ்டியன். அகஸ்டியன் கேலண்டர்னாக்கா அது ஞாபகம் வருதா? ஆகஸ்ட்னு ஒரு மாசம், ஆகஸ்ட். அப்ப யாரவங்க? அகஸ்டஸ் சீசர். அவனுக்கு முன்னாடி அவங்க அப்பா அல்ல மச்சான் ஏதோ ஒரு முறை சொல்றானுங்க. ஜூலியன் கேலண்டர்னு ஒரு கேலண்டர் சிஸ்டம் இங்கிலாந்துல இருந்துச்சு, யூரோப்ல இருந்துச்சு. ஜூலியன் கேலண்டர் அதையும் சொல்லிடுறான் கிரிகோரி. என்னன்னாக்கா உலகத்துக்கே நான் தான் சாம்ராஜ்யாதிபதினு அவ்வளவு ப்ரௌடா இருந்தான். அவன் என்ன பண்ணான்னாக்கா எல்லா கேலண்டர் சிஸ்டமும் ஃபெயிலியர், நான் போடுறதுதான் கரெக்ட்னு 16ஆம் நூற்றாண்டுல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுதான் கிமு கிபி. அதுக்கு முன்னாடி இருந்த கேலண்டர் யூரோப்லயே வேற. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப அந்த கால கணிதத்தை நாம் நமக்கு செலுத்திக் கொள்வதற்கு இஸ் இட் அப்ளிகபிள் ஃபார் அஸ்? அது எனக்கு செலுத்தப்படக்கூடிய தகுதி வாய்ந்ததான்னு பார்க்கணும். கணியன் பூங்குன்றனார் இருந்த மண்ணு விண்ணையும் மண்ணையும் நீரியலையும் சுற்றுப்புற சூழலியலையும் நன்றாக நுட்பமாக ஆய்ந்த அணுவியல் கொள்கை படைத்த அறிவியல் திறன் மிக்கவர்கள் தமிழர்கள், சங்ககால தமிழர்கள் இல்லையா? செஞ்ஞாயிற்று பறிப்பும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் வரிசையை சொல்றான புறநானூற்றுக்குள்ளவன். செஞ்ஞாயிற்று பறிப்பு என்பதை முதல்ல பதிவு செய்தது உலகத்திலேயே தமிழன் தானே. தமிழன் தானே பதிவு பண்ணியிருக்கான். பறிப்புனாக்க என்னன்னு தெரியுது உங்களுக்கு? நாட் மூவிங். எப்படி இருந்தாக்கா பில்டடா அப்படியே வருது. பறித்து பறித்தல், காலுக்கு கீழே மண்ணை பறிக்குது சார். சார் இது குழி பறிக்குது சார். சார் இது பரின்னு பேரு சார். இதுக்கு எதுக்கு பேர் பரி?
குதிரைக்கு. ஏன்? அது பறித்து ஓடக்கூடியது, கேலாப்பிங் கேலப். அப்ப பறித்து ஓடக்கூடியதா மண்ணை தள்ளும். புரியுதா? அப்ப பறித்தல் செஞ்ஞாயிற்று பறிப்பும் அஞ்ஞாயிற்று நிலவு வேண்டினும் என்று பாடி பதிவு பண்ணியிருக்கிறானே புலவன். அவனுக்கு ஸ்பேஸ் சயின்ஸ் தெரியாதுன்னு எவனாவது சொன்னான்னாக்கா அவனை எதால் அடிக்கணும்? உலகத்திலேயா நீங்க சொல்லிக்கிறீங்க உங்க கிபில உங்க கார்பன் டேட்டிங் என் லேப்லயே நான் வச்சிருந்தேன் ரோம்ல. இட்ஸ் a failure. ரோம்ல எனக்குன்னு தனியா ஒரு லேபரேட்டரி உண்டு. ரோம்ல நான் யுனெஸ்கோவினுடைய கோர்ஸ் நான் வந்து தங்க மெடல் வாங்கி கம்ப்ளீட் பண்ணேன். நம்மளால தான் முடியும். வெள்ளக்கார பயிர்களுக்கு நான் வந்து டெக்ரேட் பண்ணேன். என்னுடைய கிளாஸ்மேட் ரொலாண்டோ ரிவர்ஸ் கேன், ட்ரம்புக்கு அடுத்த பணக்காரன் அமெரிக்காவில், என் கிளாஸ்மேட். அவனுக்கு உள்ளப்பட தீசிஸ் நான் டிக்டேட் பண்ணுவோம். அவன் லேப்டாப் வச்சிருந்தான். என்னட்ட லேப்டாப் பார்த்தா டைப்பிங்கே சரியா வராது. அவன் டைப் பண்ணிக்கிட்டான். நான் டிக்டேஷன் கொடுத்தா அவனுக்கும் கம்ப்ளீஷன் பண்ணி அவனை அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண வச்சவன் நான் இங்க இருக்கேன். என்னட்ட மட்டும்தான் அவன் பேசுவான். 6 சுற்று வளையத்துல இருக்கான். இப்ப மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரியவர்கள் 14 பேர். அதுல இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண. அப்ப நான் அங்கேயும் சொல்றேன், எங்க சொல்லணுமோ அங்க சொல்லுவோம். தமிழ்நாட்டுல இந்த குண்டு செட்டிக்குள்ளார குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி உணர்ச்சிகளை தூண்டுறது மாதிரி பேசி விட்டுட்டு போயிடுறான், சான்று காட்டாம. பல பேர் இருக்கான். சான்றுகள் வேண்டும். போன வாரம் நான் வந்து பல மலேசியா முழுக்க ராஜேந்திர சோழனை பத்தி சொற்பொழிவு ஆற்றிட்டு வந்திருக்கேன். இந்த ராஜேந்திர சோழனுக்காக வல்லபாய் பட்டேல் சிலையை விட மிகப்பெரிய சிலை எடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொபோசலை 40 வருஷமா தஞ்சாவூர் தமிழ்ச்சங்கம் செய்துட்டு இருக்கு. எங்க அப்பா தொடங்கி வச்சாங்க. மோடி காதுல கொஞ்சம் விழுந்து இப்ப என்னன்னு செய்தி கேட்டாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, கங்கவேண்ட சோழபுரம் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி விவரங்களை எல்லாம் சொல்லி மறுபடியும் கொடுத்துட்டேன். அதுக்கு பெருந்துணையாக இருந்தவர் என்னுடைய அந்த ப்ரொபோசல்ல எப்படியோ தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன், அவருக்கு நன்றி பாராட்டின. அவரு வீடு தேடி வந்து அந்த டேட்டா முழுக்க வாங்கிட்டு போய் இப்ப பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கங்கையோட சோழபுரம் வர்றப்ப என்னட்டா கன்சல்ட் பண்ணாங்க பிஎம்ஓ ஆபீஸ்ல. நான் சொன்னேன், எல்லா விவரங்களையும் சொன்னேன். அது ஓரளவு செய்தாங்க. நான் சொன்னதில்லை. மிகப்பெரிய ஒரு சிலை, உலோக சிலை கங்கை கொண்ட சோழபுரத்துல அமைவது உறுதி ராஜேந்திர சோழனுக்கு. மிக விரைவில் அதை செஞ்சுட்டு தான் உட்கார்வாரு. ராஜராஜனுக்கு தஞ்சாவூர்லயே ஒரு சிலை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட் முயற்சி பண்றாங்க. தங்கம் தென்னரசு ஐயா பேசினாங்க. அவங்களுக்கு வேண்டிய குறிப்புகளையும் கொடுத்துருக்கிறேன். அந்த வம்சாவளியில வந்த பிள்ளைகள் நமக்கு அந்த மான உணர்வும் அந்த பெருமையும் பீடும் இருக்கணும். பீடு அன்று என்று தந்தைக்கு சொல்லுவார். இந்த பீடு இருக்கணும் நமக்கு. இந்த பீடு உலகத்துல வேற எந்த இனத்துக்கும் இல்லை. நீங்கள் தமிழ் இனத்தை சார்ந்த பிள்ளைகள் என்பதை மட்டும் நினைங்க. தாய் திரு நாடுதனை பெற்ற தாயன கும்பிடடி பாப்பா, அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. அவ்வளவு உருக்கமா உன்னிச்சு அதை சிந்திச்சு அது மயமாகவே இருந்து அந்த சொற்கள் வெளியில ஓவர்ஃப்ளோவா வருது. ஸ்பான்டேனிட்டி, அப்படியே பீறி வருது அந்த சொற்கள். உணர்ச்சி குழம்பா வரணும். அதுதான் உண்மையான கவிதை என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில இந்த பெருமைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்த 2 இந்திய பேரரசர்கள். இந்திய மண் பெரிய மண்ணு. அதுல இருந்து 2 எவ்வளவோ எம்பையர் இருந்துச்சீங்க. குப்த பேரரசு, மௌரிய பேரரசு, கனிஷ்கர்னுவான், அக்பர்னுவான், கடைசியா அக்பருக்கும் வருவான், கலிங்க பேரரசுன்னுவான். ஏன்னா இந்த மண்ணை விட்டு ஒரு கடலை தாண்டி அந்தாண்ட போய் இருக்கக்கூடிய நாடுகளை எவனாவது கைப்பற்றி அல்லது ஆட்சி பண்ணி இல்ல ஏதாவது ட்ரேடு முறையா பண்ணியிருக்காங்க? சான்று இருக்கா? 2 பேர் சாதிச்சு காட்டினான். இந்த மண்ணில் இருந்து மாபெரும் ஆளுமைகள், கிரேட் எம்பரர்ஸ், எக்ஸலிங் அல்லது வந்து எல்போயிங். அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர் கிரேட் தூசி காண மாட்டான். அவ்வளவு பெரிய ஆளுமையோடு இருந்த ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகள் நீங்கள்தான்.
அவன் வீட்டு பிள்ளைங்க. போய் பாருங்க, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல 41 நாடுகளை ஜெயிச்சிருக்காம்பா. அலைகடல் நடுவுள் பலகலம் செலுத்தி சங்கிராம விசையுத்துங்க வருமனாகிய கடாரத்து அரசனை மாவையும் ஆத்தவன் அகநகர் போத்தொழில் வாசலில் விச்சாதிர தோரணம் வைத்தொழில் புனைமணி புதவமும் கனமணி கதவமும் நெற்று இருக்கணும். நெற்று பண்றதெல்லாம் வாங்கி எடுக்கிறதுன்னு சொல்லி எவனோ கிளப்பி விட்டதை கேட்டுக்கிட்டு பிள்ளைங்க வீணா போயிட்டாங்க. உங்க மூளை 1% கூட யூஸ் ஆகல. எவ்வளவு பெரிய பாரம்பரியம். இன்னைக்கு சிலப்பதிகாரம் முழுக்க அன்று தொட்டு பாண்டிய நாடு மழைவரம் கூர்ந்து எப்ப படிச்சது? 1972 70 படிச்சது. இன்னைய வரைக்கும் சிலப்பதிகாரம் முழுக்க பேசுவேன். ஆனா கட்டடக்கலை துறையிலே அறிவியல் குலத்துல நீரகல் ஆய்வு மையம், அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி, எஸ் சயின்சஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். வாழ்க்கை பூரா ஆங்கிலத்துல கழிச்சிட்டேன், வேற வேற சப்ஜெக்ட்ல கழிச்சிட்டேன். ஆனா தமிழ் மட்டும் அப்படியே உள்ளார உட்காந்து அன்னைக்கு போட்டது. கம்பராமாயணத்துல எப்படியும் ஒரு 500-1000 செய்யுள் நினைவுல இருக்கு. இப்ப வருது, அதுவா வருது. உணர்வோடு நம்ம அதை கொண்டோம். படிப்புங்கிறது உணர்வோடு கூடியதாக நம்ம உள்ள இளமையில் கல். இதே கேலரியில நான் இந்த சீட்ல நான் உட்கார்ந்து பேராசிரியர் கேப்டன் தர்மராஜன் பிசிக்ஸ் பாடம் கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி லேப் அந்த பக்கம் கேப்டன் முருகையன் என் கண்ணுக்கு முன்னாடி வர்றாரு. அன்றைக்கு இருந்த பேராசிரியர்கள் வெங்கடாஜலம், பேராசிரியர் வெங்கடாஜலம் பூக்காரத்திரு தமிழை இங்கிலீஷ்ல நடத்துவாரு. வாட் கம்பன்சேட்ஸ் யூ நோ அப்படின்னு ஆரம்பிப்பார் வெங்கடாஜலம். ஜோசப் சின்னப்பாண்டி இங்கிலீஷ் ப்ரொஃபசர் இருந்தாரு. இங்க மில்டன் என்ன சொல்றாங்க என்றால் தமிழ் ஆட்டியிருப்பாரு. மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட், பாரடைஸ் ரீகையில தமிழ்ல நடத்துவாரு ஜோசப் சின்னப்பா. வெங்கடாஜலம் ப்ரொஃபசர் இங்கிலீஷ்ல நடத்திட்டு இருப்பாரு தமிழ. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சேஷ் அப்படின்னு ஆரம்பிப்பாரு இங்கிலீஷ். எங்களுக்கு அரபரா இங்கிலீஷோட வந்திருப்போம். அதனாலதான் இங்கிலாந்து தேசத்துல போய் இங்கிலீஷ்காரங்களுக்கு இங்கிலீஷ் வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு வந்துச்சு. ஏன்னா என் முன்னவன் ரைட் ஆனரபிள் சீனிவாசன் சாஸ்திரி அந்த அம்மாவுக்கே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கான். இங்கிலீஷ் எலிசபெத் மகாராணிக்கு பிரசவம் பார்த்தவன் யாருன்னு தெரியுமா? டாக்டர் கைனகாலஜிஸ்ட், ஒரு மேல் டாக்டர். இன்னைக்கு சொல்லிடுறேன், இதுதான் சொல்லிடுன்னு சொல்லு, ரீசெண்ட் நினைக்காதீங்க. நமக்கு பாரம்பரியம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்லாம போக மாட்டேன். ஏன்னா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவை சர்வே பண்ணிட்டு வந்திருக்கேன். அன்டிஸ்டர்ப்டு ஏரியா. ஏன்னா நாகரிகம் என்ற பெயர்ல, ஆக்கிரமிப்பு என்ற பெயர்ல இன்னும் அது தொடப்படாத ஒரு இடம் பிரச்சனைகளா இருக்கு. அது நான் சொல்றேன். யார் அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது? எலிசபெத் மகாராணிக்கு. இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தவங்க சொல்லிட்டாங்க. பிரசவம் பார்த்தது யாரு? பேராசிரியர்களும் நினைவு வச்சுக்கணும். ஏஎல் முதலியார். இரட்டை சகோதரர்கள் ராமசாமி முதலியார், லட்சுமணசாமி முதலியார் 26 வருஷம் கண்டினியூஸா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியுடைய விடப்படாத பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஏஎல் முதலியார். அவர் இங்க வருகை தந்த பொழுது அந்த பேரரங்கம் இருக்குல்ல, உங்களுடைய அரங்கம், அங்க நின்று வாழ்த்துறதுல நான் ஒருத்தன் பிவிசி பிடிக்கிறப்ப வந்தாரு. அப்ப அவரை லாங் லீவ் முதலியோ அப்படின்னு கத்த சொன்னாங்க. எங்களுக்கு தெரியாது லாங் லீவ்னாலாம் அப்பதான் அவன் சொல்லியிருந்தான். நான் கரந்தையிலிருந்து வந்தவன். ஆனா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க வாழ்க ஒழிக தெரியும், இசி ஒழிக எல்லாம் போட்டுக்கிட்டவன். அப்ப எங்களையும் சேர்த்து போட சொன்னாங்க. லாங் லீவ் முதலியோர் அப்படின்னு இந்த கையை வசதி சொல்லணும்டா. கேப்டன் முருகையன் ட்ரைனிங் கொடுக்குறாரு. வைஸ் சான்சலர் இங்க வந்து அந்த அரங்கத்துக்குள்ளார லாங் லீவ் முதலியார்னு கத்துனதுல நானும் இல்லை. அந்த முதலியார் தான் எலிசபெத் மகாராணியுடைய அந்த இளவரசர்கள் இளவரசிகளை எல்லாம் அங்க பேரு பார்த்து அந்த அம்மாவுக்கு மகப்பேற்றை அளித்து வந்த பெருமை. தமிழகத்தினுடைய பங்களிப்பு ஆங்கில நாட்டுக்கு எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்க. இன்னும் நிறைய சொல்லலாம்.
அவ்வளவு பெருமைக்கு நம்ம சொந்தக்காரர்களா இருக்கின்ற பொழுது இப்ப அருகாமையில ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் அமைய போகக்கூடிய மிகப்பெரிய உலோக சிலைகளை பிரதம மந்திரி உறுதி சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்ற ப்ரப்போசல் பூரா நம்ம டீடைல்ஸ் மட்டும் கேட்டுட்டாங்க, அது உரியதை கொடுத்துட்டோம். வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர், நோ டவுட். ஆனா இந்திய பேரரசு என்று சொன்னார். இந்தியாவின் விடுமியம் அயல் நாடுகளிலே எத்தனை நாடுகள்? பர்மா, தாய்லாந்து, ஜாவா, சுமத்ரா, மலேசியா, புருனே, சூலவேசி, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அத்தனை நாடுகளையும் ஆட்சி செய்தவன் ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ. இலங்கை தவிர இலங்கையையும் சேர்த்து ஆட்சி பண்ணது. மேற்கு பல்பழந்தீவு, முன்னீர் பழந்தீவு, பன்னீராயிரம். அந்த நிகழ்ச்சியின் பொழுது ஆசிரியர் பெருமக்கள் உள்பட அந்த நிகழ்ச்சியில நாமெல்லாம் கலந்து கொண்டு நம்முடைய மாமன்னனை கூற்றுவோம் என்பதை மட்டும் உங்கள்கிட்ட வேண்டுதலாக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒன்று, இப்ப தொல்லியல் என்ற கருத்தரங்கத்துல தலைப்பை ஒட்டி என்னுடைய செய்திக்கு வர்றேன். மிக குறுகிய நேரம், அதனாலதான் படப்படான்னு பேசிட்டு இருக்கேன். 12:05 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20-25 நிமிஷத்துல முதல்ல 1860 ஞாபகம் வச்சுக்கீங்க. என் நினைவு சரியாக இருக்குமே. ஆனால் என்ன எந்த குறிப்பும் எடுக்கல, ஓவர் ஃப்ளோ தான் வந்துகிட்டு இருக்கு. வர்றப்பயே ஏகப்பட்ட பிரச்சனையில வந்திருக்கேன். வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்கலாம், அவ்வளவு சிக்கல் இருந்தாலும் நினைவு இருக்கு, சமாளிச்சுக்கலாம். 1860களில் ஒரு சின்ன ஒரு செய்திகள் ஐரோப்பாவிலையும் பரவுது. ஜெர்மனியில குறிப்பாக பரவிட்டு இருக்கு. என்னன்னாக்கா, ஜெர்மனியில அப்பொழுது அந்த முதல் சுதந்திர போர் ரூர்ல நடந்துச்சு. முதல் உலக போர் 1911 நடப்பதற்கான முஸ்தீபுகள் நடந்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனைகள் ஒவ்வொன்றா எதிர்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்தியாவை பற்றி அவர்கள் அதிகம் சிந்திக்கிறாங்க. இன்னும் அடால்ஃப் ஹிட்லர் பிறக்கிறார். அடால்ஃப் ஹிட்லர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேசத்துல இந்தியாவை பற்றிய ஒரு குறிப்பு வருது. தென்கோடியில சங்கர் ராமன் ஒரு மனிதர் பிறக்கிறார். அவன் பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவன் இன்டர்நேஷனல் ஸ்காலர். கப்பல்ல போய், அப்பெல்லாம் ஆகாய விமானம் கண்டுபிடிக்கப்படாத காலம், கப்பல்ல போய் இங்கிலாந்துல படிச்சுட்டு ஐரோப்பாவில படிச்சுட்டு அங்க ஒரு பெரிய இன்ஜினியரா தலைமை பொறியாளரா ஒர்க் பண்றான் சங்கர் ராமன். அவன் தான் பாரத் மாதா கி ஜெய்ங்கிற அந்த சொல்ல கண்டுபிடிச்சான். சொன்னவன் அவன் தான். ஒரு தென்கோடி தமிழன், நாட் ஃப்ரம் நார்த் இந்தியா. அடால்ஃப் ஹிட்லர் வளர்ந்த பிறகு அவனுக்கு அந்த ஒரு ஃபேக்டரி ஓட்டமா, தேச பற்றாளன். அதனால கல்யாணம் கூட பண்ணிக்கலாமா அந்த அம்மாவை. ஈவான் அப்படின்னு அந்த அம்மா, ஈவோ ப்ரோன்னு பேர் அவளுக்கு. லாஸ்ட் மினிட்ல மோதிரம் மட்டும் மாத்தி விட்டான். அவ கெஞ்சி கேட்கிறான், நான் உன்னை தவிர வேற எவனோடையும் வாழ மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிடுறாங்க. என்னதான் செய்யணும், என்ன திருமணம் பண்ணிக்க அப்படிங்கிறான். லாஸ்ட் மினிட்ல இல்லாட்டி வா எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு. அவர் ஒரு பைலட், சவுத் அமெரிக்கா போயிடுவோம், தப்பிச்சிடலாம் அப்படின்னா. இந்த தேசத்துக்காகத்தான் வாழ்ந்தேன், இந்த தேசத்துக்காக தான் எல்லா பேரையும் நான் எடுத்துக்கிட்டேன், நல்லதோ கெட்டதோ, இந்த தேசத்துலதான் நான் மடிவேன் அப்படின்ட்டான். அந்த மோதிரத்தை மட்டும் கழட்டி அவர் கையில போட்டுட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டான். இந்த உடம்புல பெட்ரோலை ஊற்றி பெர்லின்ல அதுக்காகவே ஆராய்ச்சி பண்ணேன். பெர்லின் போயிருந்தேன், இதுக்காகவே போய் ஆராய்ச்சி பண்ணேன். அவன் உடம்பு அந்த பங்கர்ல மூலையில இருந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சாம்பலாக்கி சாம்பலையும் பறத்தி விட்டுட்டாங்க அவன் ஆர்மி ஜெனரல்ஸ். நேசப்படைகளோட கையில குறிப்பாக அந்த பிரெஞ்சு கேப்டன்கிட்டையும் நம்முடைய இங்கிலாந்து தேசத்தினுடைய அன்றைய பிரைம் மினிஸ்டர் யார் பெரிய சுருட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க. பெரிய சுருட்டு வின்ஸ்டன் சர்ச்சில். அவன் ஒரு இங்கிலீஷ்காரனா. இதுதான் தெய்வநாயகத்துக்கு இருக்கிற கோளாறு. ரொம்ப திட்டிக்கிட்டது வந்து கோளாறு பூரா. இஸ் நாட் அன் இங்கிலீஷ். இங்கிலாந்து தேசத்தின் முதல் உலக போரை அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி,
இங்கிலீஷ்காரன் இல்ல, யாரவா? ஒரு இந்தியன். ஒரு இந்தியன். இத்தனை அகாடமிஷியன்ஸ் இருக்கீங்க, ஒரு இந்தியன் சாதிக்கிறான், வின்ஸ்டன் சர்ச்சில். அதனாலதான் அவனை வந்து எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியுது, சக்சஸ்ஃபுல்லா வந்து பிரிட்டனை காப்பாத்தி கொடுத்து அவனை தோக்கடிக்கிறாங்க அந்த ஜனங்க. எப்பொழுதுமே வெற்றியாளரை கொண்டாடுவதில்லை, ஏன்னா அதுக்குள்ளார இன்ட்ரிகேசி இருக்கு. அடுத்தது யார் வர்றாங்கன்னாக்க கிளமெண்ட் ஆட்லி. உங்களுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தவன் பேரை தெரிஞ்சு வச்சுங்க. சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, வாங்கப்பட்டது அல்ல, எவனும் பெற்று தரல. அப்படி சொல்றவங்க டுபாக்கூர். அவர்கள் தந்தார்கள், ஏன்னா அவனுக்கு எக்கானமி செஞ்சு போச்சாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல, செகண்ட் வேர்ல்டு வார்ல நடத்த முடியல கலோனியல் ஸ்டேட்ஸ். வேற வழியே இல்லை, ஒன் ஆஃப்டர் அனதர். இதுல நான் அங்க போனேன், நான் பேச்சுவார்த்தை நடத்தணும், இதெல்லாம் வந்து பொய் புனை சுருட்டு, இதெல்லாம் சுருட்டி வெடிச்சு அழிக்கப்படும், எரிக்கணும். உண்மையான வரலாறு உங்களை எல்லாம் சென்றடையல. நான் சொல்லல, ஆட்லி சொல்றான். ஆட்லி இந்தியாவுக்கு வர்றான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இன்னொரு மானக்கேடு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்திய சுதந்திரம் வாங்கிக்கணும், பிரைம் மினிஸ்டர் யாருன்னு டிசைட் பண்ணான். எல்லாம் இருந்துச்சு. ஒரு வாரம் நவகாரி நடக்குது, ஒரு வாரம் ஆச்சு. பார்ட்டிஷன் நடந்து அமிர்தசரசனுடைய ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க பணமா கிடக்குது, எல்லாம் இந்துக்கள். நான் போய் இறங்குறேன் 70களில். என்னால ட்ரெயினை விட்டு இறங்க முடியல, ஒவ்வொன்றும் அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாம் என்னை பெற்று போட்டவங்க, என் அப்பன், பாட்டன், கூட்டன், என் தாத்தா, என் அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், மச்சினிச்சு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்களை போட்டு நான் மிதிச்சு இறங்க முடியும். அழுதுகிட்டே இருந்தேன் ரயில்வே குட்டியிலேயே. அங்க இருக்கிற சீக்கியர்கள் வந்து அப்புறம் கைத்தாக்கெல்லாம் எல்லாம் வச்சுட்டு போனாங்க. அது வேற கதை. நான் அப்ப லிங்குஸ்டிக்ஸ் படிச்சுக்கிட்டேன் குருக்ஷேத்ரா யூனிவர்சிட்டியில. ஏன்னா குருக்ஷேத்ரா ரிசர்ச் பண்றதுக்காகவே அந்த ஊர்ல போய் படிச்சேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பெருமைக்கெல்லாம் உரிய ஒரு பழைய பெருமை மிக்க ஒரு மண்ணுல நம்ம பிறந்திருக்கோமே. 1860களில் ஜோகர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன்காரன் வந்து ஒரு செய்தியை கேள்விப்பட்டு ஆதிச்சநல்லூர்ங்கிற பகுதிக்கு வர்றான், தாமிரபரணி ஆற்று கரையில. அது என்ன தாமிரபரணி? தாமிரபரணின்னு சொல்றாங்களே தம்பிகளா, உங்க பெருமையா தொல்லியல் சுவடு. அதுதான் ஜியோகிராபி ப்ரொஃபசர் உங்களுக்கு வந்து பிரின்சிபலா இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஒரே ஒரு வற்றாத ஜீவநதி எது? தாமிரபரணி. அதுக்கு ஏன் தாமிரபரணின்னு பேர் வச்சான்? காப்பர் கண்டென்ட் அதிகமா இருக்கு. காவேரிக்கு என்ன பேர் தெரியுமா? பொன்னின்னு பேரு. அப்ப கோல்டன் பார்ட்டிகிள்ஸ் அதுல இருக்கு, கோல்டு கான்டென்ட், இன்கிரீடியன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. ஒவ்வொன்றும் புரிச்சுக்கணும் நீங்க. நொய்யல்னு ஒரு ஆறு இருக்கு, பொருணைன்னு ஒரு ஆறு இருக்கு, பால் ஆறுன்னே ஒண்ணு இருக்கு. பாரதி பாடுறான், தமிழகத்துக்கே உரிய சொந்தங்கள், அதுல ஆற்றங்கரைகளால் நாகரிகங்கள் தோன்றுகின்றன என்ற அடிப்படை சித்தாந்தத்தின் அடிப்படையில அங்க ஒரு சைட் ஒண்ணு இருக்கு. போய் பாக்குறீங்களா? ஆதிச்சநல்லூர் போய் பாக்குறீங்களா? திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போற ரூட்ல ஒரு பக்கம் ஒரு 10 கிலோமீட்டர் போன பிறகு அப்படியே மேலே ஏறும். அது மவுண்ட். அப்படியே தாமிரபரணி பக்கத்துல ஓடிக்கிட்டே இருக்கு, 2-3 மவுண்ட். அது முழுக்க புருஷ பொசலா கல்லு கடக்கும். அங்கதான் முதுமக்கள் தாழி எரிச்சு ஜோகர் அப்படிங்கிற அந்த ஜெர்மன்காரன் முதல்ல அங்க வந்து எக்ஸ்கிரிமேட் பண்ணி முதுமக்கள் தாழிய பார்த்தான். இடுதலும் சுடுதலும் தமிழரின் வழக்கம். மணிமேகலை சக்கரவாள போட்டான். இடுதலும் சுடுதலும் கவித்தலும்னு ஒண்ணு இருக்கு. 3வது முறை, அதுவும் தமிழருக்கு தான் சொல்றோம். செத்து போனவனே எப்படி டிஸ்போஸ் பண்றது? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்படிதானே நீங்க எல்லாம் சொல்றீங்க. உங்களுக்கு அப்படிதானே சொல்லி தராங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறாங்க, நீங்க வாழ முடியாது. இப்ப கவித்தல் என்பதற்கு உதாரணம் இப்ப சொல்றேன். பட்டினத்தார் கதை கேள்விப்பட்டீங்களா? கடைசியில பேய்கரும்பு எங்க இழிச்சிச்சு? திருவொற்றியூர், மெட்ராஸ் திருவொற்றியூர். அது கோஸ்டல் பெல்ட், நெய்தல் நிலம்.
அங்க வந்து துணி துவைக்கக்கூடியவங்க அந்த வெள்ளக்காரனுடைய துணியெல்லாம் அங்க வந்து துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய சால் வச்சிருப்பாங்க, வண்ணாஞ்சால்னு பேரு. அதுக்குள்ளார அழுக்கு துணியெல்லாம் ஊற வச்சு எடுத்து துவைச்சி வெள்ளையாக்கி கொண்டுட்டு போய் கொடுப்பாங்க முதலாளிக்கு. இந்த ஆள் அங்க போனான்னா அவனுக்கு டேட்டு தெரிஞ்சு போச்சு, ஜீவசமாதி அந்த நேரம் வந்துருச்சு, எனக்கு முழுமையாகக்கூடிய நேரம்னா அங்க விளையாடினாங்க பசங்க. டேய் தங்குல இங்க வாங்கடா, இந்த சால்குள்ளார நான் பூந்து போனா நீங்க கவுத்து விட்டுருவீங்களா, கவித்து விட்டுருவீங்களா? நான் உள்ளார பூந்து போனா தூரத்துல போய் சாமி வாங்கன்னு கூப்பிடுவீங்களா? நான் வருவேன் பாடுறேன். சித்து விளையாடு அவங்க கவிச்சான். 3 தடவை கூப்பிட்டான், 3வது தடவை ஆளு காணாட்டாரு. இன்னைக்கு நீங்க போய் திருவொற்றியூர்ல பட்டினத்தார் சமாதி இருக்கக்கூடிய அந்த பள்ளிப்படை மாளிகையை பார்த்தீர்களே ஆனால் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படி ட்ரோப்சாய்டல்னு என்ஜினியரிங்ல சொல்லுவாங்க. ட்ரோப்சாய்டல் வயிறு கொஞ்சம் உப்புனது மாதிரி இருக்கும், உள்ளர கீழே டொப்பு டொப்புன்னு சத்தம். இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னா பாடகச்சேரின்னு பக்கத்தாப்புல ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல பாடகச்சேரி சாமியிலே ஒரு சாமி வச்சு கரந்தை தமிழ்ச்சங்கத்தோட நிரம்பிய தொடர்பு. அப்பா தான் அவருக்கு பிரதம சிஷ்யன். 1950 புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில புனருத்தானம் பண்ணி திருப்பணி செய்யறாரு. அப்பா தான் கான்ட்ரிபியூட்டர். உட்கார்ந்துருக்காங்க. புன்னைநல்லூர் மாரியம்மனை 50களில் ரெனோவேட் பண்ணி பிரதிஷ்டை பண்ணார். அவர் என்ன பண்ணாரு, அதுக்கு அடுத்தது இதுக்கு போயிட்டாரு, திருநாகேஸ்வரம் நாகேஸ்வர சுவாமி கோயில் கும்பகோணம். கழுத்துல ஒரு பொட்டியை கட்டிக்கிட்டு பிச்சை எடுத்து அதுல வந்து வசூலை வச்சுக்கிட்டு திருப்பணியை முடிச்சுட்டு போயிட்டான். வைராகி ஒற்றை துணிதான். நாய்களுக்கு மட்டும்தான் விருந்து வைப்பாரு. திருவையாறுல ஆளுடையார் சன்னதி இருக்குல்ல, அங்க வந்து தை அமாவாசைக்கு அமாவாசை ஒரு பெரிய விருந்து ஒண்ணு நடக்கும். ஒன்லி ஃபார் டாக்ஸ், நாட் ஃபார் மேன். மனுஷனுக்கு கிடையாது. அண்மை காலம் 54 வரைக்கும் நடந்துச்சு. அதுல இருந்து ஒரு நாயோட ஒரு நாய் சண்டையே கூடாது. அதாவது அமைதியா உட்கார்ந்து மனுஷனை விட இன்னும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு தெரு கோடிக்கு போன பிறகு இன்றைய தமிழ்நாடு மாதிரி ஆயிடும். அதாவது அப்படி இருந்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அவர் கடைசியில என்னன்னாக்கா பட்டினத்தார் சமாதியை பார்த்த பிறகு அதுக்கு அருகாமையிலேயே அடக்கமாயிட்டார். ஒரு பள்ளத்தை கொண்டுகிறான்னு சொல்லி போய் உட்கார்ந்துக்கிட்டு மண்ணள்ளி கொடுக்கடா தலையிலன்னு அடக்கமாயிட்டார். பாடகச்சேரி சுவாமிகள் அருகாமையில திருவொற்றியூர்ல இருக்கு. ஜீவ சமாதிகளை தொடர்ந்தே ஆராய்ச்சி பண்ணேன். அதுக்கு தோற்று முதல் எங்க இருக்குனாக்க பாபா சமாதின்னு பஞ்சநதி பாபான்னு எங்க கரந்தை தமிழ்ச்சங்கத்துக்கு பேக் சைட்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் கோயில் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? பஞ்சநதி பாபா பௌர்ணமிக்கு கீழே வந்து அந்த வழிபாடு செய்வாங்க. அதுல போய் தியானத்துல ஒரு நேரம் எடுத்தப்ப எனக்கு அப்படியே படிச்சுன்னு அடிச்சோன்னே, நான் அப்போ வந்து 18 வயசு. நான் வேற எதுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய வயசு. எங்க அம்மாவே என்னை கண்டிச்சாங்க, ஏய் உனக்கு என்சைம் சரியா வேலை செய்யலடாங்க. நான் சித்தர்களை தேடிக்கிட்டு அலைஞ்சேன் 18 வயசுல. சித்த இலக்கியங்களை படிச்சுட்டு சித்தர்கள் சமாதியா தேடினேன் 18 சித்தர்களை. அது ஒரு காரணம்னு வச்சுங்க. அந்த இவருடைய பாடகச்சேரி சுவாமியினுடைய வைப்ரேஷன் போய் பார்த்தீங்கன்னா தூக்கி அதிகம். ராஜராஜனுடைய பரியலும் அதே மாதிரி இருந்தது. ஒரு மொட்டை சிவலிங்கத்தை இங்க இருக்கிறவனுக்கு எதுவும் புரியல. சமாதிலிங்க பிரதிஷ்டை எது, பானலிங்க பிரதிஷ்டை எது, பள்ளிப்படைனா என்ன, நினைவு தூண் என்றால் என்ன, ஒண்ணுதான் நக்கிற நாய். செக்ரட்டரி சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியல. கடுமையான சொற்கள் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப கூட உரைக்கல, எல்லாத்தையும் தொடச்சு போட்டு போயிடறான். வாழைக்கு விட்டுட்டு தெரியுறாங்க. புரியவே மாட்டேங்குது. அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்கரவர்த்திக்கு அவனை விட பெரிய சக்கரவர்த்தி அவனுடைய பையன் ஒரு சமாதி கூட கட்டல இருந்தாக்க எவ்வளவு பெரிய கேவலம் தமிழ் இனத்துக்கு. நான் மணிமண்டபம் கட்டிக்கிறேன் அப்படின்னா அனாதையா இருக்கக்கூடிய ஒரு பானலிங்கத்துக்கு போய் சொல்லிக்கிட்டு வசூல் பண்ணிடலான்னு. ஒரு 10 கோடி வந்துச்சுன்னாக்க 7 கோடி ரூபாய் போட்டுவாங்க. 3 கோடியில ஒரு 50,000 50 லட்சத்தை உரியவன்கிட்ட கொடுத்துட்டு பாக்கியா அங்க இருக்க சில்லற பயில திருடுவான். இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பணம் மட்டும்தான் வாழ்க்கை.
யுனெஸ்கோவில் நான் படிச்சு டிஸ்டிங்ஷன் வாங்கினவன எனக்கு டைரக்டர் போஸ்ட் கொடுத்தாங்க 1990 பிரான்ஸ்ல கொடுத்தாங்க. வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மண்ணுக்கும் அந்த கலை பண்பாட்டுக்கும் உரியவன் நான் இல்லை. என் நாடு அதை விட 1000 மடங்கு பெருசு. இங்க ஒண்ணு இல்ல, அதுக்கு நோட்ட இதுக்கு நோட்ட என் பென்ஷன் பேப்பர்ல கூட பேப்பர் வைப்பான், வச்சுட்டு போறான். என் தேசத்துல என் மக்களோட இந்த புழுவியில நான் எவ்வளவு சுதந்திரமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அங்க இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தான் தெரியும். 21 நாடுகள்ல வாழ்ந்தவன், அதனால சொல்றேன். இப்ப தொல்லியல்ல நான் மீண்டும் வந்த ஆதிச்சநல்லூர்ல வந்து அந்த பையன் என்ன பண்ணான்னாக்கா 1860 சில பொருட்கள் தங்கத்துல கூட கிடைச்சிச்சுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, நான் தேடி பார்த்தேன், ஜெர்மனியில இல்ல. ஆனால் வேற சுவடுகள் இருக்கு, மியூசியத்துல வச்சிருக்கான். அதை பூரா இங்க இருந்து கொண்டுட்டு போய் வச்சுட்டாங்கிற செய்தியை கேள்விப்பட்டவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் அவனுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பேர் என்ன, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிற ஒரு துறையை தோற்றுவிக்கிறார்கள். அதுக்கு இன்னொரு காரணம் யாருனாக்கா, ஒரு ஜெர்மனியில இருந்து ஒரு கிறிஸ்து ஒருத்தம் வந்தான். உங்களுக்கு கதை மாதிரி சொன்னதான் புரியும், என் ஸ்டாண்டர்ட்ல பேருனா புரியாது. வந்து மாணவ சாவடியில தங்கினான். மாணவ சாவடி எங்க இருக்குன்னு தெரியுமா? அந்த கிறிஸ்டியன் செட்டில்மெண்ட் பிறகு ஆயிடுச்சு. அங்க வந்து தங்கினவன் பேரு ஷ்வான்ஸ்னு பேரு. இந்த ஷ்வான்ஸ் என்ன பண்ணான்னாக்கா, மதம் மாற்றத்துக்காக வந்த அந்த காலத்திலே டாக்டரேட் வாங்கின ஒரு ஜெர்மன் ஸ்காலர். அவன் இங்க வந்த பிறகு என்ன பண்ணா, உள்ள வந்து அது என்ன இது என்னன்னு பார்த்துக்கிட்டே வந்தவன் பெரிய கோயில் அழுக்கா கிடைச்சு அதுக்குள்ள பூண்டான். பூண்டு போய் பார்த்துட்டு வந்தவங்க சிவலிங்க எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, எங்கெல்லாம் பெரிய கோயில்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து சொல்லிட்டாங்க நம்ம ஆளுங்க, கரெக்டா சொல்லிட்டான், எல்லாம் பெருசு இங்க, அதனால பெரிய கோயில். பேர் தெரியல. பிரகதீஸ்வரான்னு அங்க இருந்தா ஐயர்கள் சொன்னாங்க, வழிபாடு செய்யறவங்க. அதுவும் அவன் அப்படியே எழுதிக்கிட்டான், பிரகதீஸ்வரான்னு போட்டான். ஒரிஜினல் நேம் தெரியல. கட்டின வந்த பேர் வைக்கிறான், பெத்தவன் தானே பிள்ளைக்கு பேர் வச்சிருப்பான். அவன் வச்ச பேரை விட்டுட்டாங்க, மற்றதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. அந்த இவன் வந்து போய் பார்த்துட்டு வந்தப்ப சுத்தியிலும் கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுல சண்டேஸ்வர் திருக்கோயில் இருக்குல்ல, சண்டேஸ்வர் கோயில் கிட்ட வந்தப்போ அந்த கல்வெட்டுல ராயல் இன்ஸ்கிரிப்ஷனா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு ஆனா எழுதப்பட்டுருச்சுன்னா அந்த ஆனா அந்த 1.5 இன்ச்சு டெப்த் இருக்கு, ஒரே வடிவம் ஒரே சைஸ்ல எழுதுறான். பேனா பிடிச்சி எழுதினாலே வர மாட்டேங்குது. பேனா பிடிச்சு எழுதுறவனுக்கே ஒரே சைஸ்ல வர மாட்டேங்குது. ஆனா அவன் ஐயனா இவன் சித்துளியில போட்டு சித்துளி கூறுளி போட்டு சுத்தியலால அடிச்சு இப்படி உருவாக்கி இருக்காங்க. டெப்த் உட்பட மைக்ரோன் லெவல்ல அது சுத்தமா இருக்கு. இது எப்படிறான் அப்படின்னு கேட்டான். இதெல்லாம் பிசாசு கிறுக்கி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம இருக்கேன். அன்னைக்கு இருந்த கோவநாட்டிங்க எல்லாம் அவ்வளவுதான் நம்ம அறிவு இருந்துச்சு. பிசாசு கிறுக்கல்கள், இந்த டெவில்ஸ்னா நம்மால அவன் எழுதியிருக்கான். நான் சொல்றத எதுவுமே அவன் எழுதுறது. பிசாசோட கிறுக்கலே இவ்வளவு அழகா இருந்துச்சுன்னா இந்த மனுஷன் எழுதியிருந்தாங்க இவ்வளவு என்னென்ன இருக்குமோ தெரியலைன்னா அந்த மூளை யோசிச்சு, ஜெர்மன் மூளை. உடனே இதை படிக்கிறதுக்கு யாராவது முடியுமான்னு கேட்டான். பிசாசு மொழி தெரிஞ்சவன் யாராவது இருக்காங்க. அப்பதான் கால்விரல் வர்றான். தமிழ பைசாச மொழின்னு சொன்னவன், பைசாச மொழின்னு சொன்னவன். அவனுக்கு என்ன தெரியும்? தமிழே முதல்ல தெரியாத அவன் ஒப்பிலக்கணம் எழுதுறான், கம்பேரிட்டிவ் கிராமர். சரி, அது ஒரு பக்கம் போயிடுவேன். நான் இன்னொரு சேனலுக்கு போயிடுவேன். இவன் ஒண்ணு படிக்கிறதுக்கு கூட்டான். வெந்தையான்னு ஒரு பெரிய ஸ்காலர், ரியல் ஸ்காலர் பட் நேட்டிவ் ஸ்காலர் வந்தாரு. கடற்கடன் வைசாரு ஸ்ரீ ஏதத்விஸ்வ நிர்வஸ்ரேணி மௌலிம் ஆரோபலாலிதம் சாசனம் ராஜராஜஸ்ய ராஜயே சரிவர்மணः. திருமகள் போல பெருநிலை செல்வியும் தனக்கே உரிமை உண்டவை மணப்பொழ தாங்கடூர் சாலை களமிருந்தருளி வேங்கை நாடும் கந்தபாடியும் தடிகைபாடியும் நுழம்பபாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டெழில் சிங்களர் ஈழ மண்டலமும் இரட்டபாடி ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு 12,000 திண்டிரல் வென்றி தண்டாத் கொண்டவன் எழில் வளர் ஊழியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே
செழியரை தேசுகொள் கோதிராஜகேசரி வன்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு யாண்டு. இந்த படித்த உடனேயே என்ன பொயட்டிக்கலா இதை வந்து இது ப்ரோஸா அப்படின்னு கேட்கிறான். அந்த வெள்ளக்காரன் நம்ம ஆளுங்க கேட்கிறான், இது போயமா, பொயட்டிக்கலா, பொயட்ரியா, பொயட்டிக்கல் கம்போசிஷனா அல்லது ப்ரோஸா இல்ல ப்ரோசலியா? கிளாசிக்கல் தமிழ்ல 10ஆம் நூற்றாண்டுல ராஜராஜன் காலத்துல இருந்த எழுத்து ஸ்கிரிப்ட் தமிழ் எழுத்து இதுதான். இதுதான் அன்றைக்கு இருந்த மக்களிடையே புழக்கத்தில் இருந்த மொழி வழக்கு, உயர்ந்தோர் மொழி வழக்கு. கலோக்கியலா இருக்கிறது வழக்கு நடையில அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வந்தே என்று பேசுற வந்தா பச்சுமா வரட்டுமானாக்க என்ன அர்த்தம்? வர வரன்றோம். அல்லது வருகிறேன், இல்ல நான் கடை தெருவிற்கு சென்றேன், கடத்தருக்கு போயிட்டு வரட்டுமா? இது வழக்கும் செய்யுள் வாயுறு முதலில் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி சித்த வழி இயற்கை சிவனிய நிலம். தொல்காப்பிய பாயிரம் மனம் பாரணா படிக்கணும், படிச்சாதான் தெரியும் தொல்காப்பியம். தொல்காப்பியத்துக்கு இணையான ஒரு இலக்கியம் கிடையாது. அண்டவனே இலக்கியம் இலக்கணம்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க வாத்தியாருங்க. அதனாலதான் முரணி சொல்றேன், திமுறோட சொல்றேன். The best classical literature is none but அல்லது nothing but தொல்காப்பியம். மேடையில இந்த மேடையில நான் சேலஞ்ச் பண்ணுவேன், யாரையும் சேலஞ்ச் பண்ணுவேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் என்ன பண்ணான், இத பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஃபுல்லா பார்த்தா ஹிஸ்டாரிக்கல். பாண்டிய குலாசனை வரலாற்று நாம் எடுப்பிச்ச திருத்தற்றளி ஸ்ரீ ராஜராஜேஸ்வர உடையாருக்கு நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் புதுசார் கொடுத்தனவும் கல்வியை விட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் யாருக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் ஜெனரலா இருந்தவன் சோழர்களுக்கு சண்டேச நாயனார். இது என்ன மித்திக்கலா, இது கற்பனையா, புராணமா? சண்டேச நாயனார்ங்கிறவனாக்க செய்நெல்லூர்னு பக்கத்தாப்புல இருக்கு திருமானூர் தானோனே. எங்க போறீங்க நீங்க? திரு செய்நெல்லூர் திருப்பனந்தாளுக்கு முன்னாடி அந்த ஊர்ல 2 ஆளுமைகள் பிறந்தன. ஒருத்தன் பெரிய வாச்சான் பிள்ளைன்னு தமிழ் இருக்கிறவங்க படிச்சுக்கணும். 4000 திவ்ய பிரபந்தம் ஈட்டுப்படி எழுதணும். அத கிருஷ்ணபிரேமியில சொல்லி அந்த இடத்த விலைக்கு வாங்கி இப்ப மண்டபமா ஆகியாச்சு, வழிபாட்டுக்குரியதை ஆகிட்டேன். 4000 அங்க படிக்கிறாங்க. இன்னொன்னு சண்டேச நாயனார் பிறந்த அவதார சபா. அவர் தான் அக்கௌண்ட்ஸ் ஜெனரலா சிவபெருமானே அப்பாயின்ட் பண்ணிட்டாரு. அதனால நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் சண்டேச நாயனாருக்கு கோயில் எழுப்பின பிறகுதான் சிவன் கோயில் எழுப்பணும்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ட்ரெடிஷன் இருக்கு. இப்ப நான் மீண்டும் வந்துடுறேன். ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டும் அங்கே இருக்கியா? திருமண்ணி வளர இருநில வளர்ந்தையும் போச்சை அப்பாவையும் சித்தனி செல்வியும் தன் பெரும் தேவியராகி என்புற நெடுவே கூடியூர் இடைதுறை நாடும் தொடர்வடவேலி படர்வடவாசியும் சொல்லி சூர்மதியில் கொல்லி பாக்கையும் நனக்கருபுரன் மண்ணை கரக்கம் ஒரு கடல் ஈழத்து அரசவ முடியும் ஆங்கவர் தேவியர் ஒங்களில் முடியும் உன்னவர் மக்கள் தென்னவர் வைத்து சுந்தர முடியும் இந்திரனாரம் எரிபடை கேரளர் முறைவையில் சூடும் பலதனமாகிய விளக்கம். எவ்வளவு அழகான தமிழ்ல கம்போஸ் பண்ணியிருக்கான் மெய்கீர்த்தி. டாக்டர் கே பி ரமேஷோட நான் தாய்லாந்துல மகிழோல் யூனிவர்சிட்டியில டிஸ்கஷன்ல இருந்தப்ப அவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு என்னை இழுத்துட்டு வந்ததுக்காக ஒன்னா நான் வணங்குறேன் தெய்வநாயகன். கல்வெட்டுத்துறையினுடைய டைரக்டர் ஜெனரல் கே பி ரமேஷ் இலக்கியத்துல இவ்வளவு சான்றுகள் இருக்கா? இது எப்படி நீ பாட்டு ஒரு பெரிய ஆற்றலுக்கு மாதிரி சொல்றிய அப்படின்னாக்கா, இது என்னுடைய சொல்றது, என்னுடைய பாரம்பரியம் உணர்ந்து அதனால படிச்சேன். படிச்சதும் மனசுல நிக்குது. நான் என்ன செய்யறது? ஒரு ஸ்காலர் மாதிரி பம்மாத்து பண்ணா எனக்கு தெரியல, அந்த ஃப்ளோ வந்துருது. அப்பதான் ரொம்ப விமான நிலையம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இதையே பேசிக்கிட்டு கே வி ரமேஷ். அப்ப கல்வெட்டுக்களை விட இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை நான் மதிக்கிறேன், போற்றுகிறேன்.
இதை முதன்மை ஆதாரமாக நான் கொள்வேன் என்று சொன்னார். அந்த மனிதர் சொன்னார். இந்திய கல்வெட்டியல் துறையினுடைய டைரக்டர் ஜெனரல் கே.டி. ரமேஷ் வேறையே சொன்னார். எனக்கு என்ன ஆதிச்சநல்லூர் நடந்து முடிக்கிற அதே நேரத்துல கேள்விப்பட்டோன ராபர்ட் கிரிட் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் பல்லாவரம் பல்லாவர மலைப்பகுதிகள்ல அப்படியே தேடிக்கிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு வந்து ஜியாலஜிஸ்ட், அவன் ஒரு ஜியாலஜிஸ்ட். அவனுக்கு வந்து கற்களை தேடி கொண்டுட்டு வந்தாங்க. என்னென்ன மாதிரி இங்க ஊர் இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்றப்ப பார்த்தா கல் ஆயுதங்கள், நியோலித்திக் பெருங்கற்காலம், அப்புறம் நுண் கற்காலத்து கருவிகளை பண்ணாது கையில கொடுத்தானோ உடச்சி பார்க்கிறேன். அந்த கல்வியினுடைய தகுதிப்பாடு வேற இருக்கு. பெருங்கற்காலம் இருக்கிறான்னு தேடி பார்க்கிறான், கிடைக்குது அவனுக்கு. அதை எடுத்து அந்த ஒரு ஆராய்ச்சி நடக்குது. இங்க 1860 தமிழ் கல்வெட்டுக்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டான். இந்த வெயில் தாங்காம கொடைக்கானல்ல ஊட்டியில ஒரு பங்களா போட்டு அங்க டைப் பண்ணி நம்ம வைஸ்ராயிட்ட வந்து போய் சொல்லிட்டு கவர்னர் ஜெனரலுக்கு போய் சொல்றான். இதை வந்து புத்தகமா போகணும், தமிழர்களுடைய வரலாறு இதுல இருக்கு முழுக்க ஈஸ்வரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு வரலாற்று பதிவு உலகத்திலேயே இல்லை. அது வரைக்கும் அசோகன் பிராணி கண்டுபிடிக்கப்படல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வரலாறு எங்கேருந்து தொடங்குது? தமிழ்நாட்டிலேருந்து தொடங்குது. தொல்லியல் சான்றுகள் இருந்த காரணத்தினாலதான் தொடங்குது. எடுத்து புத்தகமா போட்டிருக்கான். சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூம் நம்பர் 2 பார்ட் 1, 2, 3 and 4. கரந்தை தமிழ் சங்கத்துல அந்த பழைய வடிவங்கள் அப்படியே இருக்கு. இப்ப புதுசா எடிட் பண்ணிருக்கிறதுல ரொம்ப குறைச்சலா இருக்கு. அந்த காலத்துல உமாமேஸ்வரம்ல வாங்கி சேர்த்துருக்கு. ரத்தாச்சி செட்டியார்னு ஒரு பெரிய கொடையார். அந்த கொடையாளி அந்த புத்தகங்களை மேலையும் அடிஷனலா கொடுத்திருக்காரு. சங்கத்து லைப்ரரிக்கு பொறுப்பு ஜெயக்குமார். இவரோட தொடர்பு கொள்ளுங்க. அதை பார்க்கணும்னாக்க ஜெயக்குமார் தான். ஏன்னா எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு புத்தகத்தையும் தொட்டிருக்கேன் நான். சரி, அடுத்தது நீங்க அத்திர பார்த்தோம்னு கேள்விப்பட்டீங்களா? அங்க நமக்கு பேலியோலித்திக் அந்த கல் ஆயுதங்கள் கிடைக்குது. அப்புறம் அகழாய்வுகள் முறையாக கிடைக்கின்ற பொழுது என்ன அமர்நாத் கிட்ட எல்லாம் வரல, பொறுமையா இருங்க, அவரும் என் மாணவன் தான். இங்க என்னன்னாக்கா அழகன் குளம்னு ஒண்ணு போட்டாங்க. அதுக்கு பிறகு தேவி இருவேலின்னு ஒரு இடம். அந்த ஸ்ரீதர் ஐஏஎஸ் அவரு பேருல ஒரு அகழாய்வு போட்டதுல பொற்றன் அப்படின்னு ஒரு ரீடிங் ஒண்ணு கொடுக்க முடிச்சு. ஒரு போட்டே கிராஃபிட்டி. அந்த கிராஃபிட்டினா பானை ஓட்டி எழுத்து குறியீடுன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை, அது வேற விஷயம். அந்த கிராஃபிட்டியில பொற்றன் அப்படின்னு வாசிக்கப்பட்டுச்சு. 1964 இதை தொடங்கி வச்சிருந்தீங்க. கேள்வி புத்தக தொடங்கி வச்சவன் யாருன்னாக்கா ஐராவத மகாதேவன் ஒரு ஐஏஎஸ். ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ஐஏஎஸ் எல்லாம் இந்த ஒரு போல்டுக்குள்ளார நுழைஞ்சுக்கிட்டே ஸ்காலர் மாதிரி தன்னை காட்டிக்கிறான். நீ அட்மினிஸ்ட்ரேட்டர்னா மரியாதையா ஓ வேலையே பாரு. இது வேற உலகத்துக்கு உரியதுங்கிறத ஏற்றுக்கிறது இல்லை அவங்க. அதுக்குள்ளார கொண்டுட்டு வந்தப்ப கொற்றன் என்ற ஒரு எழுத்து குறிப்பு நமக்கு கிடைச்சிச்சு. இன்றைக்கு எகிப்துல கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்களா? தெரியுமா தெரியாதா? எகிப்து பிரமிடுகள்ல சிஹா கொற்றன், பரத கண்ட அப்படின்னு படிக்கிறாங்க. அது பற்றி நான் தனியா பேசுறேன். அது என்ன, இந்த நாட்டுல சைட் பை சைடா 2 விதமான ஒரு கருத்தோட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு உண்மை புறப்பாடு ஆனால் அதுக்கு மறைப்பு வேலை சரியாக செய்யறான். அப்பதான் நான் நினைக்கிறேன் ட்ரூத் இஸ் stranger than fiction. உண்மை என்பது புனைகதையை விட இன்னும் மோசமா தெரியுது. அந்த சொல்லுக்கு இங்கதான் எவிடன்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டுலதான் இருக்கு. அது அந்த எல்லா புகழும் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போய் தொலைட்டோம். அது எப்படி போட்டோம். அதுக்கு பிறகு அத்திரப்பா கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டுல என்னையா ஆகுது அப்படின்னு பார்த்தோம். தொல்லியல் அகழாய்வுகள், தொல்லியல் சூடு. நான் வெறும் ஆர்கியலாஜிக்கல் பைண்டிங் மட்டும்தான் பேசுறேன். ஆர்கிடெக்சரோ வேற எதுவும் ஹிஸ்டாரிக்கலோ எதுவும் சொல்லல. இங்க நமக்கு பக்கத்தாப்புல செம்பியன் தண்டியூர் அப்படின்னு ஒரு ஊர். அங்க கிராஃபிட்டி கிடைக்குது.
அந்த கல் ஆயுதங்களும் கிடைக்கும். அப்ப டெல்டாவிலையும் நமக்கு பண்டை கால தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கின்றன, தொல்லியல் சான்றுகள் கிடைக்கின்றன. அப்ப டெல்டாக்குள்ளார என்னடா இருக்குது அப்படிங்கிறத 1981 சமூக மைதானத்துல எம்ஜிஆர் தமிழ் பல்கலைக்கழகம் அமையும் கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய 1919 தீர்மானம் நிறைவேற்றப்படும் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையில் அமையும்னே சொல்றார். சொன்ன பிறகு எங்களுக்கு எல்லாம் ஒரே குஷி. நான் உடனே என்னுடைய NSS மாணவர்களை வச்சுக்கிட்டு அந்த அரண்மனையில போட்டு கிளீனிங் ஒர்க்கு, அந்த ஸ்டேட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் சௌகரியத்துக்கு என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் நாடி இல்லை, PWDல அந்த ஒர்க்கு செய்யணும். நம்ம மாணவர்களை வச்சுக்கிட்டு NSSல நான் செஞ்சேன். செய்த பொழுது எனக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் அப்ப நான் பேராசிரியர். அப்ப கரந்தை தமிழ்ச்சங்கம் அதை உருவாக்குதுங்கிற ஒரு அந்த பெருமை தான் எனக்கு மனசுல இருந்துச்சு. எந்த நிறுவனம் தமிழ் பல்கலைக்கழகம் அமையணும்னு நினைச்சிச்சோ அது அந்த கையாலேயே உருவாக்கும். சரி, அது ஆணிச்சு. அப்ப முதுமுனைவர் பாய் சுப்பிரமணியம் வைஸ் சான்சலரா ஜாயின் பண்ணாரு. நான் சிலப்பதிகார வகுப்பு கரந்தை கல்லூரியில மனையரம் பெருந்தகாவை நடத்திட்டு இருக்கேன். உரைசால் சிறப்பின் அரைசு விளை விரும்பில் பரதர் மகிழ்ந்த வழங்கலும் ஆனகர் முழங்கு கடல் ஞாலம் முழுவதும் வரினும் வழங்கத்தவா வளர்த்ததாகி என்று அளவடை பக்கி செய்யாம நடத்திக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒரு நெடிய உருவம் நின்றுச்சு. பின்னாடி ஒரு ஆள் ஃபைல் தூக்கிட்டு நிற்கிறாரு, டையை போட்டு சூட்டு, IAS செக்ரட்டரி. வைஸ் சான்சலர் முன்னாடி நிற்கிறாரு, பின்னாடி ஃபைல் தூக்கிட்டு வர்றான் செக்ரட்டரி. தட் இஸ் த அதான் கிரேடுங்கிறது. ஒரு வைஸ் சான்சலருக்கு உள்ள கம்பீரம் இது நடத்தி காட்டினாங்க பெரியவங்க எல்லாம். இன்னைக்கு செக்ரட்டரினாக்க புரிஞ்சுக்கிறான். என்ன பண்ணி சொல்லியிருந்தா அந்த கர்மம் என்னன்னா IAS தான். IASங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான். ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் 1000 IAS உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதுக்குள்ள எத்தனை IAS உட்காந்துருக்காங்க தெரியாது. IPS உட்காந்துருக்கான், கௌரி உட்காந்துருக்கு, IAS IPS எல்லாம். அந்த கம்பீரத்தில் நிக்கணும்ல. ப்ரொஃபஸர் தான் என்ன சும்மாவா? அதுல வைஸ் சான்சலர் அப்படி நிக்கிறாரு, செக்ரட்டரி ஃபைல் தூக்கிட்டீங்கன்னா என் கிளாஸ்ல வந்துட்டாரு, சத்தமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன உங்களோட வாய்ப்புள்ளதே தான் பேசுவாரு. வாய்ப்புள்ளதே தான் இருக்கும், சவுண்ட் மட்டும்தான் வரும். பாதி புரியும் பாதி புரியாது. வாங்க ஐயா, பெண்கள் பகுதியில போய் உட்கார்ந்தாரு, வகுப்பு நடத்தினா அதுக்குள்ள எங்க தலைவர் அது இது செக்ரட்டரி எல்லாம் மாலை அது இதெல்லாம் கொண்டாந்துட்டாங்க. வெளியில வந்தாரு. என்னடா எனக்கு வாழ்த்து, முதல் நாள் வாழ்த்து என்ன சொல்றாரு, நீங்கள் இளைஞர், மிக அருமையாக சிலப்பதிகாரம் நடத்துது வாழ்க. வெளியில போயிட்டு போனா அப்புறம் எல்லா புகழும் உமாமேஸ்வரன் சிலைக்கு எல்லாரும் போனாங்க. நான் மட்டும் ஒரு பிள்ளைய உட்காந்துருக்கேன். ஏன்னா முதல்வர் போயிட்டாரு. நான் கிளாஸ்ல இருக்கிறதா போறதா தெரியல, என்ன தெரியல, உட்காந்துருந்தேன். அப்புறம் கேட்டாரு, நான் உங்களையெல்லாம் பார்க்க வரல, கல்வியாளர்களை பார்க்க வந்தேன். நீங்க தமிழ் பல்கலைக்கழகம் எப்படி அமையணும்னு சொல்றீங்கன்னு இவன் ஃபைல் எடுத்து கொடுக்குறான் செக்ரட்டரி. ஒரு பேனா இல்ல பென்சில் வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் எழுத ஆரம்பிச்சான். அவர்கிட்ட நைஸா ஒரு பேப்பர் வாங்கிட்டேன். அப்ப இளைஞர்களுக்கு முதலிடம் சீனியர் மோஸ்ட் உட்காந்துருக்காரு. பாலசுந்தரனாப்லாம் விருத்தாச்சலம் உட்காந்துருக்காரு. நீ தொடர்ந்து அப்படின்ற சின்னமா யாரு ஜூனியர் மோஸ்ட் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு. சுந்தரமூர்த்தி ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டோம்னா அவரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி எல்லாம் சொல்லிட்டாரு. ஒரு காலேஜுக்கு உதவி எனக்கு புரிஞ்சு போச்சு. 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லணும் தமிழ் பல்கலைக்கழகம் எப்படி அமையும்னு. அப்பையும் தொல்லியல் சூழல் தான் எனக்கு வழிகாட்டிட்டு. நான் 48 துறைகளை ஒரு பேப்பரை வாங்கி அவசரமா 48 துறைகள் எழுதி, இலக்கியத்துறை, இலக்கணத்துறை, நாட்டியத்துறை, நாடகத்துறை, சித்தறியல் துறை, கட்டிடக்கலைத்துறை, கல்வெட்டியல் துறை, நீரகடாய்வு மையம் வரிசையா போட்டு கனிப்பூரி துறை போட்டு எல்லாம் பண்ணிட்டு 49 போட்டு துணைவேந்தர் அலுவலகம் மற்றும் நிதி ஆளுமை. அப்ப ராமநாதன் சார் பக்கத்தாப்ப நிற்கிறாரு. அவசரமா எழுதினேன். என்னடா எழுதுறான்னு தெரிஞ்சு பார்த்தாரு. பாக்கி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, சுந்தரமூர்த்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் எழுதிக்கிட்டேன். பார்த்தாரு. நான் யார்கிட்ட உங்க பேர் தெய்வநாயகம், சரி கையில் எடுத்துக்கிட்டேன். 5 நிமிஷத்துல இவ்வளவுதான் அப்படின்னா கையில். இது என்ன 48
சங்க பலகை 48 குலங்களுக்கு மட்டும்தான் இடம் அளித்த பாரம்பரியம் தமிழ். 48 சங்கங்கள், 3 சங்கங்களிலே 48 தான். 49 பாண்டியன் அவையத்தில் வேணா அரங்கேற்றணும். நீங்க வேந்தராச்ச, வேந்தர் அவையில அரங்கேற்றம் ஆகணும். அது அரங்கேற்றம் ஆகணும்னாக்கா பினான்சியல் சப்போர்ட் வேணும், நிதி ஆழமை. நீங்கள் மாலையில் என்னை குல விருந்தகத்திற்கு வந்து காணுங்கள். குல விருந்தகம்னாக்கா எனக்கு கிருன்னு அடிக்குது. ஃபேக்கல்டி கெஸ்ட் ஹவுஸ் சொல்றான் மனுஷன். அங்க போய் பார்த்தா ஒரு ஓட்டு சீம ஓடு போட்ட ஒரு கட்டாட்டுக்குள்ள ஒரு மண்பானையில தண்ணியை வச்சுக்கிட்டு ஒரு இது காதியில வாங்கின இரும்பு கட்டில் மேல உட்காந்துருக்கான் மனுஷன். நான் உட்காரத்துக்கு ஒரு ஸ்டூல் ஒன்று 3 மணி நேரம் பேசணும் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கு. அப்படியே ராமநாதன் அதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்தேன். அது தலைவராக வச்சிருக்கேன். தெய்வநாயகன் தான் அதை ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப நமக்கு தொல்லியல் சுவடுகள் வழிகாட்டுகின்றன. ஒரு பல்கலைக்கழக அமைப்பியலில் கூட தமிழனுடைய பாரம்பரியம் தொல்லியல் சுவடுகளாக வழிகாட்டுகின்ற ஆற்றலை கொண்டதாக இருக்கிறது என்பதை நினைவில் வச்சுக்கணும். நான் நேரம் கடந்துட்டேன், 3 நிமிஷம் கூட போயிருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இப்ப தொடர்ந்து அகழாய்வுகள் வருது, களப்பணிகள் வருது. இதுல தெய்வநாயகத்தின் பங்களிப்பு மெரைன் ஆர்கியாலஜி பவுண்டர்ங்கிற முறையில பூம்புகார்ல எங்க அப்பா கண்டுபிடிச்சது 40ல பூம்புகார் உண்மை, கண்ணகி கோயில் உண்மை, சிலப்பதிகாரம் உண்மை என்பதை உறுதி செய்தாங்க. 17/11/1963 தொடங்கினது 1940. தொடங்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது யாழ்நூல் எழுதிய பெருந்தகை யுகலானந்த அடிகள். அதற்கு இடம் கொடுத்தது கரந்தை தமிழ்ச்சங்கம் பெருமன்றம். இதை மனசுல வச்சுங்க. நான் ஒரு மெரைன் ஆர்கியாலஜியினுடைய டைரக்டரா போய் எக்ஸ்கவேட் பண்ணி ஒரு கட்டுத்தரம் ஒன்று கண்டுபிடிச்சேன். முழுக்க மாதவி கொண்ட தியாகராஜரை அழைச்சிட்டே போனேன் பக்கத்தால. எங்க அப்பாவுக்கும் அந்த காலத்துல சின்னவனா அவர் இருந்து கைட் பண்ணியிருக்காரு. அதை நான் கண்டுபிடிச்சு அதையும் பதிவு பண்ணேன். கடலுக்கு நிறைய இருக்கியா, ஆனா கட்டுமானம் இன்னை வரைக்கும் நெகிழ்ல. அவ்வளவு பெரிய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டாஸ் தமிழன் தான் இருக்கு. தொல்லியல் சூடு மட்டும் இல்ல, தொழில்நுட்ப சான்றுகளும் அங்க இருக்கு. அப்ப கடந்தரு பிரிவில் புலம்பெயர் மக்கள் கலந்து இனிவு உரையும் யவனர் இருக்கையும் சிலப்பதிகாரத்தில் சொன்ன வாசகங்கள் இந்திரவிடவும் எடுத்த காலை எங்க இருக்கு? பூம்புகார்ல இருக்கு. அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் காயின் கிடைக்குது. வெள்ளையன் இருப்புன்னு பேர் அந்த இடத்துக்கு. சாயாமனம் இருக்கு. பௌத்த பீடிகை அப்பா எடுத்து வச்ச அமராவதி பகுதியை சார்ந்த பளிங்கு கல்லுல புத்தருடைய பாதம் அந்த மியூசியத்துல, சைட் மியூசியத்துல மேலையூர்ல இருக்கு. மேலையூர்ல பௌத்த பள்ளி இருக்கு. சிலப்பதிகாரம் முழுக்க முழுக்க ஊங்கி அடிக்கின்றன. எனவே உலகின் முதல் மக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம், செவ்வியல் இலக்கியம். அது முழுக்க முழுக்க வரலாற்று பதிவுகளில் கிளாசிக்கல் தமிழ், செம்மொழி தமிழிலே பதிவு செய்த ஒரு பெருங்காப்பியம். அதுவும் அரசரை பற்றி அல்ல, அமானுஷ்யங்களை பற்றி அல்ல, வாழ்ந்த ஒரு மனிதர், அதிலும் குறிப்பாக ஒரு பெண், அவளை முன்னிறுத்தி முறைசால் முன்னிலைக்கும் உயர்ந்தோர் ஏற்பல் என்ற முறையில அருமையா படைத்து தந்திருக்கிறானே, அதற்கு தொல்லியல் சுவடுகள் தான் நமக்கு சான்றுகளாக இருக்கின்றன. எனவே இந்த மண் பாரம்பரியமான மண். அதற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். உலகத்துல மேனாமினிக்கு நாடுகள் எத்தனையோ இருக்கு. ஆனா பழம்பெரும் நாடு நம்முடைய நாடு. நமக்குள்ள பாரம்பரிய எந்த பயனும் கிடையாது. வெள்ளத்தோலை கண்டிட்டு பயங்காதீங்க, பூரா முட்டா போயிடுவோம். நமக்கு இருக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் மரபு சுவடுகளும் வேற எவனுக்கும் கிடையாது. அந்த பெருமையோடு நீங்கள் எல்லாம் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த உரை கொஞ்சம் முன்னும் பின்னுமாக அங்கங்க போனிச்சுன்னா கூட ஒரு ஆற்றலுக்காக வரலன்னா கூட நீங்கள் உணர்வதற்காக நான் அப்படி சொன்னேன் என்பதை சொல்லி, இதற்கு பெரிய வாய்ப்பினை என்னுடைய எழுதகை நண்பர் ராஜமாணிக்கம் அளித்திருக்கிறார். அம்மா என்னுடைய மாணவர்னு சொல்றாங்க. என்னுடைய வகுப்புகள் 1-2 தான் வந்திருக்கும். ஏன்னா நான் கிராஸ் கல்ச்சர்ல வருவேன். நான் அறிவியல் குலத்துக்கு டீனா இருந்தேன். சயின்ஸ் ஃபேக்கல்டிக்கு 6 டிபார்ட்மெண்ட்டுக்கு டீனா இருந்தேன்.
அதுல வந்து நான் வந்து இலக்கிய துறையிலையோ அல்லது வேற துறைகளிலையோ அழைக்கப்படுகின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா வருவேன். அதுல லெக்சர்ஸ் கொடுத்தப்ப மேடம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அதை பெருமையா என்ன பெருமைப்படுத்துற மாதிரி என்னுடைய மாணவின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப புலகாகிதமா பெருமிதமா இருக்கு. அதே போல அதே போல இங்கே ஜெயக்குமார் அவர் கணித பேராசிரியர், தமிழ்ச்சங்கத்துடைய ஒரு பெரிய ஒரு தகைமை வாய்ந்தவர். அவருடைய அக்கா அப்படிதான் அவரும் சிங்கப்பூர்ல ஞாபகம் வருது. சகாயராசு அவன் என் மாணவன், அவன் என்னோடயே ஒட்டிட்டு பயணிப்பான். மீசையை முறுக்குடா பாரதி மாதிரி அப்படின்னு அதை நான் தான் சொல்லி சொல்லி மீசையை முறுக்குறான். அதோட கட் பண்ணிருந்தான் முறுக்கடா மீசைய போல. நமக்குன்னு பாரம்பரியங்கள் இருக்காது, மறந்துடாதீங்க. நீங்கள் எல்லாம் நம்முடைய மரபுகளை வேர்களை மறவாமல் அதன் மீது பெருமை கொண்டு எழுச்சி பெற்று அறிவாலும் உங்கள் சிந்தனை ஆற்றலாலும் நீங்கள் உயர்ந்து உங்கள் இல்லங்களை உயரச் செய்து இந்த நாட்டை உயர்விக்க வேண்டும் என்று வேண்டி பணிந்து தமிழ்தாய்க்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கலைக்கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கருத்தரங்கில் என்னை பேச அழைத்த தமிழ்துறையினுடைய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும், நமது கல்லூரியினுடைய முதல்வர் அம்மா அவர்களுக்கும், இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துறையினுடைய தலைவர் அம்மா அவர்களுக்கும், மற்றும் பேராசிரியர் ஐயா கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் பேராசிரியர் ஐயா சேதரமன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய முதுபெரும் வரலாற்று அறிஞர் ஐயா அவர்களுக்கு முகவரி தேவையில்லை. அவருடைய ஐயா அவர்களுடைய கருத்தரங்கங்கள்ல கிட்டத்தட்ட நானும் ஒரு 40க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்கள்ல நான் கலந்துக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதே போல ஐயா அவர்கள் பேசக்கூடிய அதே மேடையில் எனக்கும் பல மேடைகள் எனக்கு கிடைத்தது. அதில் இந்த மேடையும் ஒன்று. அந்த அடிப்படையில மாணவர்களிடம் பேசுவது என்பது மிக பெருமைதான். அந்த அடிப்படையில இந்த தொல்லியல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தோம்னா அதிக கவனம் செலுத்த வேண்டும் இந்த தலைமுறையினர். இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அகழ்வாய்வுகள் தளங்கள்ல பார்த்தோம்னா பணியாற்றுவதற்கு சரியான ஆட்கள் கிடையாது. 145 பேர்கள் பணியாற்றிய ஒரு கல்வெட்டியல் அப்படிங்கிற ஒரு துறையில இன்றைக்கு வெறும் 3 நபர்கள் தான் பணியாற்றுகிறார்கள். நான் 7 ஆண்டு காலம் அந்த துறையில பணியாற்றிட்டு வந்தேன். ஆனால் அது இன்றைக்கெல்லாம் மிக பற்றாக்குறையாக இருக்கிறது. அதனால வந்து தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐயா வந்து சி கோவிந்தராஜன் ஐயாவை நான் சந்தித்தேன். அவரோடு உறவாடிய காலங்கள் என்னால் மறக்க முடியாது. அவர் எழுதிய கல்வெட்டு அகர முதலி வந்து இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் பைபிள் மாதிரி. அதே போல கரந்தை செப்பேடை வெளியிட்டு அதை வந்து அழகாக அதை வந்து நூலாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வெளியிட்டது. இதெல்லாம் நாங்கள் வந்து நான் பிஏ படிக்கும்பொழுது அதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு. அப்பொழுதுதான் எனக்கு சி கோவிந்தராஜன் ஐயாவை சந்திக்க வேண்டும் என்று அப்பொழுது இங்க மாவட்ட கண்காணிப்பாளர்கள் இந்த செந்தில்வேலன் ஐயா அவர்கள் எனக்கு அந்த வாய்ப்பினை நல்கினார். அதன் பிறகு நான் ஐயாவை சந்தித்தேன், கருத்தையில் ஐயாவை சந்தித்தேன். ஐயாவுடன் புகைப்படம் என்று இருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த தொல்லியல் தளம் என்பது மாணவர்கள் வர வேண்டும். இன்றைக்கு நான் பெருமையாக அதை நான் சொல்லணும்னு விரும்பல. இன்னைக்கு வந்து ஒரு அகழ்வாய்வு நடக்கக்கூடிய இடங்கள்ல அந்த அறிக்கையை தயாரித்து முறையாக கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பற்றாக்குறை. எனவே தமிழ் மாணவர்கள் கல்வெட்டு துறைக்கு வேலைக்கு வர்ற பணி இருக்கிறது. தொல்லியல் சார்ந்த படிப்புகளில் கவனம் செலுத்துங்க. இந்த தலைமுறையினர் தான் அடுத்த இந்த தொல்லியல் துறையை கொண்டு சேர்க்க முடியும். நாம் வந்து இரும்பினுடைய காலம் கிட்டத்தட்ட 3345 ஆண்டுகள் கிமு, கிட்டத்தட்ட இன்றையிலிருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோங்கிற பெருமையாக நாம் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது நெல்லினுடைய பயன்பாடு இன்றையிலிருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் நெல்லை பயன்படுத்தி இருக்கிறோம். இவைகள் எல்லாம் ஆதிச்சநல்லூருடைய அகழ்வாய்வு நமக்கு அறிக்கையினுடைய முடிவில் நமக்கு தெரிய வருகிறது. இந்த அறிக்கைகளை தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல உங்களை போன்ற மாணவர்கள் அடுத்த தலைமுறையினர் வர வேண்டும். அடுத்தது நாம் பார்க்கிற கீழடி தான் தமிழுக்கு முகவரியை கொடுத்தது. 2600 ஆண்டுகள் தமிழ் மொழியினுடைய வயது என்பதை எப்பொழுது நாம் கணித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அகழ்வாய்வு தளம் நமக்கு கீழடி. இன்றைக்கு 8வது கட்ட அகழ்வாய்வை நிறைவு செய்து 9வது கட்ட அகழ்வாய்வுடைய அறிக்கை இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.
அதனாலதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்பொழுது அந்த இடத்துல ஒரு சைட் மியூசியத்தை கொண்டு வந்திருக்கிறார். நாங்க துருக்கிக்கு போயிருந்தப்போ அங்க இருந்த சைட் மியூசியத்தை பார்த்து அதனுடைய புகைப்படம், அதனுடைய தரவுகளை வந்து நாம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்கினோம். அன்னைக்கு அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு அருங்காட்சியகம், சைட் மியூசியம் வேணுங்கிறத நாங்க வலியுறுத்திட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில தற்பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடுத்ததாக நம் கீழடியில் அந்த திறந்தவெளி மியூசியம் அருங்காட்சியகத்தை திறக்க உள்ளார்கள். இவைகள் எல்லாம் நம் முன்னோர்கள், நம் தமிழர்களுடைய வரலாற்றினை நமக்கு வந்து உரைக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறது. நம்ம ஐயா சொன்னாங்க, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், இவர்கள் எல்லாம் பயணித்த அந்த இடங்கள் பார்த்து நான் மான்கேட்டுன்னு இருக்கு இன்னைக்கு. அது பண்டைய காலத்துல மானிய கேடம்னு பேரு. அந்த மான்கேட்டுக்கு போயிட்டு அந்த இடத்தை வெற்றி பெறுகிறான் ராஜேந்திர சோழன். அவன் பயணிக்கின்ற அந்த பாதைகளை கூட அவன் அழகாக அதை வந்து அவன் கனவுகளை கூட தன்னுடைய மெய்கீர்த்தியில சொல்றான். அந்த அழகா அடர்வன வேலியும் படர்வன வாசியும். அவன் நடந்து அவங்க படைகளை நகர்த்தி செல்கின்ற பொழுது அந்த அந்த இயற்கை வளம் காடு எப்படி இருந்ததுன்னு சொல்றான். அடர்வன வேலி, படர்வன வாசி, வனவாசி வரைக்கும் அது அந்த வனமானது பரவி கிடந்தது என்ற பதிவை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில நம்ம வந்து இப்ப ராஜேந்திர சோழனோ அல்லது ராஜராஜனோ இவர்கள் பயணித்த பாதைகள், இவர்கள் கடலில் கடந்த பாதைகள், கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றது. நான் வந்து புவனேஸ்வர்ல இப்ப சமீபத்தில் மூன்று மாதம் நம்ம தமிழ்நாடு அரசு தொழில் துறை வந்து பலூருங்கிற இடத்துல அகழ்வாய்வு மேற்கொண்டாங்க. அது வந்து அந்த ஒரிசா அரசினுடைய மேற்பார்வையில் அந்த அகழ்வாய்வு நடந்தது. அந்த பலூர் அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஊர்லயே பழுவூர்னு இருக்கு, மேல பழுவூர் கீழே பழுவூர்னு இருக்கு. அங்கேயும் ஒரிசாவிலையும் ஒரு பழுவூர் இருக்கு. அங்கதான் அந்த அகழ்வாய்வு நடந்தது. ராஜேந்திர சோழனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் அங்கே கிடைக்கிறது. கலிங்கப்பட்டினம் என்று நமக்கு ஸ்ரீகாக்குளம் பக்கத்தில் இருக்கிறது. இந்த கலிங்கத்தை வென்றதை பற்றிய தரவுகள் கிடைக்கிறது நமக்கு. நம் மன்னர்கள்லாம் எப்படி எல்லாம் பயணித்தார்கள். மகேந்திரகிரியில ராஜேந்திர சோழன் வெற்றி ஸ்தம்பம் நாட்டிய அந்த இடம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2009ஆம் ஆண்டு அந்த குடவாயில் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஆவணம் பிரிட்டிஷ் ராயல் மியூசியத்தில் பின்னாடி அவங்க அந்த புகைப்படத்தை காண்பித்தார்கள். ஆனால் வந்து டெல்லியில கிடைத்த ஒரு ஆவணத்தின் அடிப்படை, நேஷனல் மியூசியத்துல கிடைத்த எங்களுக்கு ஒரு ஆவணத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த மகேந்திரகிரி மலைக்கு வந்து பயணித்து இப்போதான் சாலை அமைக்கப்பட்டு விட்டாச்சு. அப்பெல்லாம் சாலை கிடையாது. 2 நாட்கள் தங்கிதான் மலையை கடக்கணும். அது அன்றைக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது நக்சல் பரிவார் அதிகம் அங்க. அதனால அதெல்லாம் சரி பண்ணிதான் மேல போய் அந்த ராஜேந்திர சோழன் தடம் பதித்த அந்த ஜெயசமம் நாட்டிய அந்த யுதிஷ்டர் கோயிலுக்கு முன்னாடி அந்த உத்தரத்தில் இருக்கக்கூடிய புலி சின்னம், இன்னைக்கு வந்து நம்ம சோழ மன்னர்கள் பதித்த புலி சின்னம் தமிழ் இந்தியாவில் இருக்குது, உயிரோடு இருக்குதுன்னா அது நம்ம மகேந்திரகிரி மலையில் இருக்கக்கூடிய அந்த யுதிஷ்டர் கோயிலுடைய அந்த உத்தரத்தில் இருக்கக்கூடிய அந்த முத்திரை தான் இன்றைக்கு நமக்கு உயிரோடு இருக்கிறது. இந்த 7 தரவுகள்லாம் நம்ம பேசுறோம். அங்கே தமிழ் கல்வெட்டுகள் 3 கல்வெட்டுகள் இருக்கிறது. அங்கே வந்து தன்னுடைய தளபதி கலிங்க வெற்றிக்கு தோல் கொடுத்த தளபதி வந்து வெற்றி வார்ந்த மன்னன் என்கின்ற அந்த மாராயனுக்கு ராஜேந்திர சோழன் வந்து விருது வழங்குகிறார். யானைப்படையை வென்றிருந்தால் வெற்றி வார்ந்த மன்னன் அப்படிங்கிற பேரு. அங்க தமிழ் கல்வெட்டு 3 கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டு, 1 சமஸ்கிருத கல்வெட்டு இருக்கிறது. இந்த மாதிரி பார்த்தோம்னா அதே போல கங்கையை கடக்கின்ற பொழுது ஆர்.டி. பானர்ஜி அவர்களுடைய ஆவணங்கள்ல பார்த்தோம்னா சோழாந்தி என்ற அந்த போட்டை பயன்படுத்தியதாக பேலன்ஸ் ஆஃப் பெங்கால்ல அவர் மிக தெளிவாக குறிப்பிடுறார். அப்ப நம்ம மன்னர்கள்லாம் எப்படி எல்லாம் உள்நாட்டு போக்குவரத்திற்கு அவர்கள் பயன்படுத்திய படகுகள், அதனுடைய பெயர்கள் கூட பார்த்தோம்னா சோழாந்தியா என்றுதான் பெங்கால்ல அங்க பதிவு பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி வந்து இந்த தொல்லியல் தரவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாற்று ஆவணங்கள். தமிழ் படித்த மாணவர்கள் நீங்கள் நிச்சயமாக தொல்லியல் சார்ந்த படிப்புகளிலும் தொல்லியல் சார்ந்த துறைகளிலும் குறிப்பாக கல்வெட்டு துறைகள், இன்னைக்கு ஆந்திராவில இருந்து ஒரு இயக்குனர் வந்திருக்கிறார். அவர் கே.வி. ரமேஷன் சார் நம்ம சொன்னாங்க. ரமேஷ் சார்ட்ட நானும் அவருடைய துறையில பணியாற்றிய என்ற பெருமை இருக்கும். நானும் அது சொல்றேன். பிறகு வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து அந்த துறையுடைய இயக்குனர். அப்பொழுதுதான் கர்நாடகா பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகள், அந்த கொட்டூர் கல்வெட்டுலாம் நாங்க திரும்ப போய் பார்ப்போம். கலியூர்ல வந்து ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் நடந்த இந்த படையெடுப்பினுடைய முக்கியமான கல்வெட்டு ஆவணம் அது வந்து பெங்களூர் அருங்காட்சியகத்துல அதனுடைய எஸ்டாம்பேஜ் தான் இருந்தது. ஒரிஜினல் கல்வெட்டு கலியூர்ல தேடி கண்டுபிடிச்சதுல இயக்குனர் வெங்கடேசன் சார் நானும் அதுல பணியாற்றினா அந்த கல்வெட்டு என்னமோ அங்க இருக்குது. அது மாதிரி நம்ம மன்னர்கள் படையெடுத்து சென்ற இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படி இப்ப நம்ம போறோம், வெஹிக்கிள்ல போறோம். இங்க இருந்து புவனேஸ்வர் போகணும்னா 1700 கிலோமீட்டர் கார்ல. ஆனா அந்த காலகட்டத்தில் இந்த படைகளை அவர்கள் எவ்வாறு நடத்தி சென்றார்கள் என்பதே பெரிய கேள்விக்குறி. 9 லட்சம் வீரர்கள் சோழர்களிடம் இருந்ததை கொட்டூர் கல்வெட்டு சொல்லுது. இவ்வளவு பெரிய படையை வந்து மேலாண்மை பண்ணணும். இதை வந்து எப்படி அவர்கள் நடத்தி சென்றிருப்பார்கள், நகர்த்தி இருப்பார்கள். அது இல்லாம கப்பற்படை, இவங்க நம்ம கிடா ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. கிடாருக்கு வந்து கிட்டத்தட்ட
ஒரு நாளா 20 மேல போயிருப்பாங்க. கிடார்ல போய் நின்று அந்த கிடார் நாத்தங்க என்னால மறக்கவே முடியாது. நம்ம ஊர்ல தான் இந்த கிடார் நாத்தங்க அதிகமா இருக்கும், கிடார் வெங்காயம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் அங்கிருந்து கொண்டுட்டு வந்தது நம்ம படையெடுப்பில் சென்ற வீரர்கள் வந்து. நீங்க எடுத்தீங்கன்னா இந்த கோஸ்டல்ல அதிகமா இருக்கு. கடலூர் மாவட்டத்துல கிடாரங்காய் இருக்கு. அதை விட்டோம்னா நம்ம இங்க தஞ்சாவூர்ல இருக்குது. ஏனென்றால் அன்னைக்கு சோழ நாட்டு படைகள்ல சென்றவர்கள் அந்த அங்கிருந்து கிடார நாத்தங்காயை கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த கிடார் அது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம தடம் பதித்த இடங்கள்ல போய் பார்க்கிறோம். அதே மாதிரி கம்போடியா ஐயா சொன்னாங்க, நம்ம நினைச்சு பாருங்க, இதெல்லாம் கடல்ல எல்லாம் பயணிக்க முடியாது. தண்ணி வேணும் முதல்ல, ரெண்டாவது உணவு வேணும். இதெல்லாம் அவர்கள் எல்லாம் அது இல்லாம அந்த திசையை கரெக்டா கண்டுபிடிச்சு காற்றுடைய வேகம், கடலுடைய மேலாண்மை, தண்ணீருடைய போக்கு, வாட்டர் கரண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதெல்லாம் அவர்கள் வைத்து அவர் எப்படி மேலாண்மை பண்ணுறதும் பெரிய வரலாறு. அதனாலதான் இளைஞர்கள் நீங்க இதுல கவனம் செலுத்துங்க. நம்ம தஞ்சாவூர்ல பிறந்திருக்கிறோம், தஞ்சாவூர்ல வாழ்ந்த மன்னர்களை வந்து நாம் புரிஞ்சுக்கணும், அவர்களை பற்றிய வரலாறு எழுதணும். சதாசிவ பண்டாரத்தார் தான் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக எங்களுக்கு அற்புதமான ஒரு அறிஞர் கிடைத்தார் எங்க மாவட்டத்துக்கு. அவர் வந்த பிறகுதான் சோழ வரலாறு எங்களுக்கு தெரியும். கே. நீலகண்ட சாஸ்திரி ஆங்கிலத்தில் எழுதி போயிட்டாரு. உடையார் கல்வெட்டை மறைச்சிட்டாரு அவரு, உடையார் கல்வெட்டை. ஆனால் சதாசிவ பண்டாரத்தார் தான் வந்து எங்களுக்கு இந்த ஆதித்ய கரிகாலனுடைய அந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறதுக்காக அவர் உழைத்து அந்த உண்மையான வரலாற்றை எழுதி அந்த டி.வி. சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் உருவாக்கியது கரந்தை தமிழ்ச்சங்கம். அதனாலதான் வந்து எது இப்படிப்பட்ட அறிஞர். அதுக்கு பிறகு சோழ வரலாறு யாரும் உண்மையா எழுதல். மலேசியா கவர்மெண்ட் முழுமையான வரலாறு முழுமையான வரலாறு நமக்கு வரல. ஆகவே இந்த முழுமையான வரலாறை எழுதக்கூடிய இடத்துல இனிமேல் உங்களுக்கு தான் அந்த பணி, புரியுங்களா? வேற எல்லாம் ஆட்கள் கிடையாது. எனவே நீங்க அதுக்கு கவனம் செலுத்துங்க. நிறைய நம்ம வரலாறு படிங்க, நம்ம ஊர் வரலாறு படிங்க, நம்ம தெரு நம்ம தங்கிட்ட ஊர் வரலாறு படிங்க. நீங்க எடுத்தீங்கன்னா நம்ம தஞ்சை டெல்டாவுல நம்ம எல்லாமே மண்ணின் மைந்தர்கள். நம்ம வரலாறு நம்ம தான் எழுதணும், நம்ம தான் பதிவு செய்யணும். எனவே இப்ப நான் இந்த குத்தவையில நான் பணியாற்றும் போது அவங்க ஊர் வரலாறு தான் நான் கொடுக்கல. இப்ப கூட பார்த்தோன்னா என்கிட்ட அந்த எம்ஏ படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் அந்த ஊர் வரலாறு எழுதுவோம். ஊர் வரலாறு நீ எழுது. அப்ப அந்த மொத்த விடயங்களும் நமக்கு வந்து வரலாறு அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். அந்த உணர்வு உங்கள்கிட்ட இருக்கும். எனவே மீண்டும் இந்த தமிழ்துறை ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கின்ற பொழுது நான் வந்து உங்களிடம் வந்து கருத்துரையாடுகிறேன். எனவே வர தலைமுறை இனிமே நீங்க அதிகமா வேலை வாய்ப்புகள் நிறைய இந்த துறையில் இருக்கு. கல்வெட்டுகள்ல கவனம் செலுத்துங்க. ரெண்டாவது இந்த அகழ்வாய்வு சம்பந்தமான தரவுகள் படிங்க. ஏன்னா தமிழ் படித்தவர்களால் தான் இடத்தை கண்டுபிடிக்க முடியும். தமிழ் படித்தவர்களால் தான் அங்க கிடைக்கக்கூடிய பொருட்களுடைய தன்மையை உணர முடியும். முத்து கிடைக்குது, தாயக்கட்டை கிடைச்சிருக்குது கீழடியில. 2013-14 தாயக்கட்டை கிடைக்குது. அமர்நாத் கையில் வச்சிருந்தாரு தாயக்கட்டை. ஐவரியில கிடைக்குது யானை தந்தத்துல. அப்ப யானை தந்தத்துல ஒரு தாயக்கட்டை கிடைக்குதுன்னா மதிப்பு இருப்பான்ல. பெரிய பணக்காரங்க பிள்ளைங்க தான் அதை உருட்டி விளையாட முடியும். நம்ம வீட்டுல பாருங்க இரும்புல இருக்கும், இல்லைன்னா பித்தளையில எங்க வீட்டுல இருந்தது. எங்க வாத்தியார் குடும்பங்கிறதுனால பித்தளையில வச்சிருந்தோம். இதே பக்கத்து வீட்டுல இரும்புல இருக்கும். இதே இங்க நாகூர்ல கிடைச்சது, சுடுமண்ல கிடைக்குது, கீழடியில கிடைச்சது தாயக்கட்டை பார்த்தோம்னா ஐவரியில இருக்குது. அப்ப ஒரே காலகட்டத்துல ஒரு பக்கம் பார்த்தோம்னா சுடுமண்ல தாயக்கட்டை உருட்டி விளையாண்டுருக்காங்க பொருளாதார ரீதியா பின்தங்கிய மக்கள். இங்க கீழடியில வாழ்ந்த மக்கள் ஐவரியில தாயக்கட்டை செய்து உருட்டி விளையாண்டுருக்காங்க பணக்கார செல்வந்தர் வீட்டு பிள்ளைங்க. அப்படிங்கிற தரவு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அகழ்வாய்வுகள் என்பது நம் தமிழருடைய பண்பாட்டை முழுமையாக உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. எனவே நீங்கள் வந்து இதுல அதிகமா கவனம் செலுத்துங்க. வேலை வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. துறையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த வாய்ப்பை நல்கிய தமிழ் துறைக்கும் மற்றும் ஐயா அவர்களுக்கு அனைத்து நேரத்தில் நன்றியை தெரிவித்து